இப்படி சொல்லப்படுகிற செய்திகள், இப்படி பகிரப்படுகிற பணித்தளத்தினுடைய காரியங்கள், இது எதை ஞாபகப்படுத்துகிறது? பைபிள்ல ஒரு புஸ்தகம் இருக்கிறது, நெகேமியாவின் புஸ்தகம் சொல்லு. அந்த நெகேமியாவினுடைய புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நெகேமியாவிற்கு தேவன் ஒரு தரிசனத்தை, ஒரு பாரத்தை இதை கொடுப்பதற்கு காரணமாய் இருந்தது ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை. உன் பிதாக்கள் வாழ்ந்த நகரத்தின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது. அவ்வளவுதான். That was one breaking news and that broke Nehemiah. ஒரு முக்கிய செய்தி, அது அவனை வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணர்வதற்கு அது உதவி செய்தது. அல்லேலூயா. அலங்கம் இடிபட்டதும் அலங்கம் சூறையாடப்பட்டதும். இன்னைக்குள்ள சூழ்நிலையா இருந்தா Facebook, WhatsApp, வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கும். ஆனா அன்னைக்கு அவன்கிட்ட சொல்ல வந்தவங்கள்ட்ட Facebook கிடையாது, வீடியோ கிடையாது, போட்டோஸ் கிடையாது, டைரக்ட் லைவ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் வாழ்ந்த சூழ்நிலை ஒரு ராஜாவினுடைய ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அண்ட் அஃபேர்ஸ். அது ராஜாவினுடைய அரண்மனையிலே ராஜாவினுடைய குடும்பத்திற்கு தேவையான உணவை, ராஜாவினுடைய குடும்பத்திற்கு தேவையான பானங்களை உருவாக்குகிற அந்த காரியம். What a great joy. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? யார் வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும்? நெகேமியா லக்கியா அன்லக்கியா? லக்கியா அன்லக்கியா? சரி, இப்படி கேட்டுருவோம், ரொம்ப ஈஸி. லக்கின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம், அல்லது அன்லக்கின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ உங்களுக்கு தெரியும், இந்த லக்கியா அன்லக்கியான்னு கேட்டா நான் சொல்றேன் அன்லக்கி. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா ராஜா சாப்பிடுறதுக்கு முன்னாடி யாரும் சாப்பிடணும். இப்ப லக்கி தான பிரதர்? இல்ல, அதுல விஷம் கலந்து வச்சா யாரெல்லாம் சாப்பிடணும்? நெகேமியா தான் சாப்பிடணும். அப்ப அந்த காலத்துல பான பாத்திரக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க, சாம்பிள் யாரு பார்க்கணும்? அவங்க பார்க்கணும். நல்ல வேலை இப்பெல்லாம் அக்காமார் அவங்களே கையிலேயே சாம்பிள் பாத்துறாங்க. அதனால நம்ம தப்பிச்சோம். உப்பு உரப்பு எல்லாம் அவங்களே ஆட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் வீட்டுல இப்பவும் சொல்லுவாங்க, ஏங்க கொஞ்சம் உப்பு பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி சாம்பிள் பார்க்கக்கூடிய பொறுப்பு தான் நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆனா வெரி ஹைலி ஜாப். டெய்லி ராஜாவை 3 முறை அவன் சந்திப்பான் குறைஞ்சபட்சம். ராஜாவுக்கு எது பிரியமானதோ அதெல்லாம் கொடுப்பான். நிச்சயமா அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். ஹைலி இன்ஃபுளுன்ஷியல். ஆனா இவைகள் எல்லாமே இருந்திருந்தா கூட அந்த செய்தி, எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், அந்த செய்தி அவனை கொடுக்கிறவனாய் மாற்றவில்லை, அந்த செய்தி அவனை செயல்படுகிறவனாய் மாற்றவில்லை, அந்த செய்தி அவனை வேறு மனிதனாய் மாற்றவில்லை, அந்த செய்தி அவனை சுக்கு நூறாய் உடைத்தது. If there is a message from God that has to break you, ஒரு செய்தி தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதற்கு ஆதாரம் அது என் இருதயத்தை உடைக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளினுடைய முதல் பிரசங்கம் பேதுரு பிரசங்கித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயத்தில் it was directly stabbing on the heart. இன்றைக்கு நாம கேட்கக்கூடிய செய்திகள், நாம கேட்கக்கூடிய பிரசங்கங்கள், நாம் வேதத்தை தியானித்து விட்டு வெளியே போகும் பொழுது தேவன் என்னோடு பேசினாரா, தேவன் என்னிடத்தில் இடைப்பட்டாரா என்பதற்கான ஒரு அடையாளம் அவர் பேசின ஒரு வார்த்தை. இந்த நாளிலே நீங்கள் வாசித்த ஒரு வசனம், இந்த நாளிலே பிரசங்கத்திலே அல்லது மற்ற காரியங்களிலே நீங்கள் கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை, அது என்னை உடைத்திருக்க வேண்டும். அது உடைத்து விட்டால் நான் நெகேமியாவாய் மாறிவிடுவேன். அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் சுக்குநூறாய் உடைக்கும். நெகேமியாவை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் சில நாளாய் என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிரதர், இட் வாஸ் a very good job, very secure job. ராஜாவுக்கு பிரியமா, ராஜாவிடத்துல எல்லாம் வாங்கிக்கலாம், ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கலாம். மற்ற ஜனங்கள்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, இவன் மட்டும் செல்வ செழிப்பா இருக்கிறான். எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு, எல்லாருக்கும் கிடைக்காத காரியம். They consider Nehemiah as a most fortunate person. எல்லாரும் யோசிச்சாங்க இஸ்ரவேல்ல, இந்த நெகேமியா fortunate person, இவன் ரொம்ப நல்ல இடத்துல போயிட்டான், அதிர்ஷ்டக்காரன், நல்ல ஜாப்,
இவனுக்கு ஸ்காட் காலேஜ்ல கிடைச்சிருக்குது, இவனுக்கு கவர்மெண்ட்ல கிடைச்சிருக்குது, இவனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிடைச்சிருக்குது, ஃபாரின்ல நல்ல ஜாப். தட்ஸ் வாட் வி சே. இன்னைக்கு ஜியோ இண்டஸ்ட்ரிய இந்தியாவில் லிஃப்ட் பண்றது யாரு தெரியுமா? நம்ம ஜியோ டெலிகாம் யூஸ் பண்றோம். இந்த ஜியோ டெலிகாமுக்கு கீழே முக்கியமான பிரெயினா இருந்து செயல்பட்டது யார் தெரியுமா? 2 பேர். ஒருத்தர் நாகர்கோவில், இன்னொருத்தர் பணக்குடி. உங்களுக்கு தெரியுமா? 2 பேருமே கிறிஸ்டியன்ஸ். If you go to Ambani's house area, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால அவர் வைஸ் பிரசிடென்டா இருந்தார், இன்னொருத்தர் இன்னொரு வைஸ் பிரசிடென்ட். 2 பேரும் தேவனை அறிந்தவர்கள், நல்ல பிரெயின், they were able to help. அந்த அளவுக்கு பிரெயினியா இருக்கிறவங்க. ஆனா அவங்கள பர்சனலா மீட் பண்ணும்போது சொன்னாங்க, பிரதர், இந்த சூழ்நிலையில இருந்தாலும் நாங்க கிறிஸ்துவுக்காய் வாழ விரும்புகிறோம். இன்னைக்கும் ஊழியத்துல அற்புதமா கர்த்தர் அவங்களை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல. தேவ செய்தி என் மூளையை தொடுவதனால் எந்த பிரயோஜனம் இல்லை, அது என் இருதயத்தை தொட வேண்டும். It has to break me. இது என்னை கொடுக்கிறவனாய் மாற்றினால் அது ஒருவேளை பரிதாபத்தில் நீங்கள் செய்கிற காரியம். உங்களை வெறும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றினால் உங்களை ஏதோ உணர்ச்சி பூர்வமாய் அது கொஞ்சம் தொட்டு இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம், சொல்லப்படுகிற வார்த்தை, என்னுடைய ஒரே ஜெபம், இது உங்களை உடைக்க வேண்டும். It has to break you completely. அப்பதான் ஆண்டவர் விரும்புகிற இன்னொரு பாத்திரமாய் மாற முடியும். நெகேமியா பானபாத்திரக்காரனாய் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆசீர்வாதம் இல்லையோ? நெகேமியா ராஜாவினுடைய சமூகத்திலே தினந்தோறும் வாழ்வது ஆசீர்வாதம் இல்லையோ? அதை குறித்து வேதம் விளக்க விரும்பவில்லை. ஆனால் வேதம் சொல்ல விரும்பின காரியம், ஒரு வார்த்தை, ஒரே செய்தி, அது நெகேமியாவை எப்படி உடைத்தது, நெகேமியாவை எப்படி மறுபடியும் மாற்றினது. We need a complete break here. எல்லா சுக்கு நூறாய் உடைபடுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் நெகேமியாவுக்கு அப்படி செய்தார் தெரியுமா? வேதத்திலேயே கடைசியாய், பழைய ஏற்பாட்டினுடைய கடைசியாய் தேவன் பயன்படுத்தின மனிதன் யார்? நெகேமியா. சரித்திரத்தினுடைய அடிப்படையிலே நெகேமியா அந்த அலங்கத்தை சரிப்படுத்தி 12 வாசல்களை சரிப்படுத்தின பின்பு பழைய ஏற்பாட்டினுடைய காலம் முடிந்தது. ஏன் தெரியுமா? இயேசு வரும் பொழுது, மேசியா வரும் பொழுது, இந்த 12 வாசல்களிலே கீழ் வாசல் வழியாய் வருவார் என்கிற நம்பிக்கையோடு யூதர்கள் காத்திருந்தார்கள். இடிக்கப்பட்ட ஆலயம், இடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் சரிப்படுத்தப்பட்டது. அலங்கம் மட்டும் மேசியா வருவதற்கு உரிய அவர் என்ட்ரி ஆகக்கூடிய அந்த கேட் என்று சொல்லி யூதர்கள் நம்பினார்களே, அது மாத்திரம் முடிக்கப்படாமல் இருந்தது. கடைசி டாஸ்க் பழைய ஏற்பாட்டிலே வரலாற்றின் அடிப்படையிலே செய்து முடித்தது நெகேமியா. அதே போல புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி பணி, மேசியா வருவதற்கு வாசல்கள் ஆயத்தமாக வேண்டும். அதனாலதான் இன்றைக்கும் ஆண்டவர் தன்னுடைய நெகேமியாக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட நெகேமியாக்கள், அவர்கள் ஜெபிக்கிறார்கள், உண்மைதான். தெரிந்து கொள்ளப்பட்ட நெகேமியாக்கள் வேதம் வாசிக்கிறார்கள், உண்மைதான். தெரிந்து கொள்ளப்பட்ட நெகேமியாக்கள் தங்களால் முடிந்தவைகளை செய்கிறார்கள், உண்மைதான். ஆனால் தேவன் விரும்பும் நெகேமியா யார்? உடைப்பட்ட நெகேமியா. அதுல உடைப்பட்டவன் வெளியே வந்த பிறகுதான் கர்த்தர் அவனை கொண்டு போய் பேட்டில் ஃபீல்டுக்கு கொண்டு போகிறார். தான் செய்ய நினைத்த காரியம் 90 வருஷம், நல்லா கவனிங்க, 90 96 வருஷம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை 52 நாட்களிலே இந்த உடைந்த மனிதனை கொண்டு கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. If you are broken completely, 90 வருஷமாய் செயல்பட முடியாத காரியத்தை நீங்க 52 நாள்ல செய்ய முடியும். எப்படி பிரதர்? இன்னும் உடைஞ்சு போகும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பாதி உடைஞ்சீங்கன்னா 90 வருஷம் ஆகலாம். ஃபுல்லா உடைஞ்சீங்கன்னா 52 நாள் தான். ஏற்கனவே உடைஞ்சுதான் பிரதர் வந்திருக்கு. அதுதான் கர்த்தர் இன்னும் கொஞ்சம் உடைக்க விரும்புகிறார். இது கொஞ்சமா உடைஞ்சதுன்னா ஆண்டவர் மறுபடியும் பீஸ் பீஸா மாற்ற முடியாது. அதுவே சுக்குநூறா உடைஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் அதை அரைத்து இன்னொரு புது நெகேமியாவாய் கர்த்தர் மாற்றம். கர்த்தருக்கு தேவை படித்த நெகேமியா அல்ல, கர்த்தருக்கு தேவை ஜெபித்த நெகேமியா அல்ல, கர்த்தருக்கு தேவை அவர் சத்தம் கேட்டு உடைகிற நெகேமியா. நான் என்னுடைய சொந்த கருத்தா நான் சொல்லல. வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. தேவன் 2 இடத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் சொல்லுகிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிறோம். ஏசப்பா எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. ஒரு பையன் சொன்னா, ஏசப்பா எங்க இருக்கிறாரு?
அவன் வயத்தை காமிச்சான், இங்க இருக்கிறார். ஏன்டான்னு கேட்டா, சாப்பிடறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நான் ஜெபிக்கிறேன். ஆனா ஏசப்பா எங்கதான் இருக்கிறாரு? வயதுல மட்டும்தான் இருக்கிறாரு. நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஏசப்பா இங்க இருக்கிறாரு. ஆனா ஏசப்பா இங்க வர்றதுக்குள்ள கண்டிஷன் என்ன தெரியுமா? அந்த ஹார்ட்ல என்ன இருக்கணும் தெரியுமா? ஏசாயா 57வது அதிகாரம். இந்த ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார், எந்த இருதயத்தில் அவர் வருவார். 57:15 வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய, பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவருமாகிய, மகத்துவமும் உன்னதமும் மாணவர் சொல்லுகிறார். உன்னதமானவர் அவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். எங்க வாசம் பண்ணுகிறாரா? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், இந்த ரெண்டு வேலையை செய்யறதுக்கு நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்ப யாரெல்லாம் வாசம் பண்றாரு? நொறுங்கினவங்க. இங்கிலீஷ் அதுக்கு பேர் என்னது? புரோக்கன். பக்கத்துல உங்க கையை பிடி சொல்லுங்க, நீங்க நொறுங்குனீங்கன்னா கர்த்தர் ரொம்ப உங்கள்கிட்ட வாசம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆள்கிட்ட தான் கர்த்தர் வாசம் பண்ணுவாரு. ஆனா கர்த்தர் எங்கதான் வாசம் பண்ணுவாராம்? நொறுங்கி போன ஆள்கிட்ட தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். பிரதர், நான் ஃபுல்லா நொறுங்கி போயிட்டேன். வாங்க பிரதர், உங்களதான் கர்த்தர் தேடுறேன். பிரதர், ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கிறேன். வாங்க பிரதர், உங்களதான் கர்த்தர் தேடுறாரு. ஏன்னா அந்த நொறுங்கி போன ஆள்கிட்ட சுயமா ஒண்ணுமே இருக்கு. அல்லேலூயா. எனக்குன்னு அந்த தேடினாலும் கிடைக்காது. அப்படி நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அழகாய் கொண்டு வருகிறார். இன்னும் சில காரியங்களை ஜெபத்திற்காக நான் வேகமா சொல்லி நான் செய்திக்கு நேராக இன்னும் கொஞ்சம் உங்களை ஆழத்தை எடுத்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இந்த காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்தின, நான் சொல்ல போற இந்த காரியங்கள் வெறும் பணித்தள விவரங்கள் அல்ல. இந்த பணித்தளத்திலே தேவன் பயன்படுத்தின மனிதர்கள். எப்படி ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார்? நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். தேவன் நெகேமியாவை பயன்படுத்தின பிறகு, தேவனுடைய கரத்திலே நெகேமியா பூரணமாய் பயன்பட்ட பிறகு, கர்த்தர் கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களை கர்த்தர் அதிலே ஒரு இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு யோவானுடைய தாயும் தகப்பனுமாகிய சகரியா எலிசபெத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் கேப் விழுகிறதுக்கு முன்னால சாலிடான ஒரு ஒர்க்கை செய்வதற்கு, தெளிவான கடைசி வேலையை செய்வதற்கு தேவன் பயன்படுத்தின மிக முக்கியமான மனிதர் நெகேமியா. நெகேமியாவை நீங்க இந்த ஒரு கோணத்தில் நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த கோணத்துல நீங்க படிச்சீங்கன்னா, உடைக்கப்பட்ட நெகேமியா அவன் செய்த 7 to 9 காரியங்களை முழு நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் நீங்க வாசிக்க முடியும். ஆனா அந்த உடைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்பட்டது என்ன தெரியுமா? தேவகாரம். Hallelujah. The hand of the Lord. அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி நெகேமியாவுடைய புஸ்தகத்துல வரும். நெகேமியா, உன் ஸ்ட்ரென்த்துக்கு என்னப்பா காரணம்? நீதான் உடைஞ்ச பாத்திரம். எப்படி 90 வருஷத்துல முடிக்க முடியாதத நான் 50 வருஷத்துல முடிச்சேன்னா பரவாயில்ல, 10 வருஷத்துல முடிச்சேன்னா பரவாயில்ல, 52 நாட்கள் நீ எப்படிப்பா முடிச்ச? such a short term நீ எப்படி முடிச்ச? மற்றவங்களுக்கு 90 வயசு, ஒரு 1000 நாள் தேவைப்பட்டுச்சு, உனக்கோ 2 மாசம் கூட தேவைப்படல. அவ்வளவு பெரிய விஞ்ஞானியா நீ இல்ல. அவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்திருந்தான்னா அவனை ஜோசியர்களுக்கு தலைவனா அந்த ராஜா வச்சிருந்திருப்பான். ஆள் ரொம்ப ஒண்ணு ஞானம் உள்ள ஆளு கிடையாது, ஆனா உண்மை உள்ள ஆளு. அதனால சாப்பிடுற சாப்பாட்டுக்கு இன்சார்ஜா வச்சிருக்கிறான் ராஜா அவனை செலக்ட் பண்ணி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீ எப்படிப்பா செஞ்சு முடிச்ச? நீ ஒரு சிவில் இன்ஜினியரா இல்ல பிஆ இருக்கா, கட்டடக்கலை நிபுணரா? ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சது ரொட்டி. ராஜா என்ன ரொட்டி சாப்பிடுவாரு? காலையில மசாலா தோசை சாப்பிடுவாரா இல்ல சாயந்தரம் நெய் தோசை சாப்பிடுவாரா? அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். மெனு தான் அவனுக்கு தெரியும், மத்த மேட்டர்லாம் தெரியாது. எத்தனை ஃபீட்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. அவன் சப்பாத்தி 5 கை சைஸ், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். மாஸ்டர் சொன்னாங்க எவ்வளவு ஃபீட் எவ்வளவு வாங்கலாம் கரெக்டா நான் சொல்லுவேன். அவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் கிடையாது, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நெகேமியாவையும் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரே ஒரு வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த வீடியோல
ஒரு சின்ன சாட்சி. உங்களுக்கு எல்லாருக்கும் நேபாளி தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தெரியாத சிலருக்காக நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் சின்ன குயிக் டெஸ்டிமனி. எப்படி அந்த சைடுல இருக்கிற தம்பி, அவன் பேரு நவீன், அவனை நீங்க பாக்குறீங்க. இந்த சைடுல இருக்கிற தம்பி நம்ம நேபாள் டீமுடைய தலைமைத்துவத்துல இருந்து பிரதர் டேனி, சென்னையில உள்ள ஒரு தம்பி அங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி யூபிஎஸ் சேர்ந்தவங்க. அந்த தம்பிக்கு பார்த்தா சின்ன தம்பி மாதிரி தெரியும். கல்யாணம் முடிச்சு 3 பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆமா. சோ சின்ன வயசுல அங்க கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு காலம் வந்து அவங்க நின்று பேசக்கூடிய அந்த இடம் பாக்மதி அப்படின்ற ஒரு பனித்தடம். அத இந்து நண்பர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, சிவனுடைய தலையிலிருந்து வரக்கூடிய நதி அதுதான் பாக்மதி ரிவர், அதுல குடிச்சா போதும் என்று சொல்லி போலிட்டிக் சாவன் மாசம், புரட்டாசி மாசம் என்று சொல்லுகிற அந்த மாசத்துல லட்சக்கணக்கான பேர் இந்த பாக்மதி பகுதிக்கு வந்து அந்த தண்ணியில முங்கி அந்த தண்ணி எடுத்துட்டு போவாங்க. உலகம் முழுவதுல இருந்து வருவாங்க. அந்த பாக்மதி ஃபீல்ட்ல தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துறா. நீங்க பின்னாடி பார்க்கக்கூடிய அந்த மலை, அதுலதான் பாஸ்டர் சொன்னாங்க, ஸ்டீஃபன் நடுன்னு சொன்னாங்க, டோட்டே என்ற பனித்தடம் மிக கடினமான ஏரியா. அந்த சபையில ஸ்தாபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒருவேளை சவுண்ட் வரல, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பவர் பாயிண்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டு தென் ஃபைனலா வந்து இந்த பாக்மதி பனித்தளத்துல உள்ள இந்த பகுதிகளில 2 தரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மத்தியில இதை நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடத்திலிருந்து 2 வருடம் தான் ஆகுது டைம். இந்த 1.5 வருடத்திலிருந்து 2 வருடத்துல எப்படி இவங்களை நம்ம ஊழியக்காரங்களை நம்ம உருவாக்குகிறோம். அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்களே தொடர்ச்சியாக தனிப்பட்ட பர்சனல் மென்டரிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தனி கவனம். இந்த பாஸ்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க, ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க அவங்க அந்த பகுதியில செலுத்துறாங்க. அப்படி செலுத்தும் பொழுது அவங்க மத்தியில ஒரு பெரிய இதை நம்ம பார்த்த கடைசி ஸ்லைட், அந்த பிள்ளைகளுக்காக நம்ம பார்த்து நம்ம ஜெபித்தோம். இப்ப நம்ம அடுத்த ஸ்லைட் நம்ம பார்க்க போகிறோம். இது முதல் படித்தனம். நம்ம கடைசி அந்த வீடியோ வரும்பொழுது தம்பி நவீனுடைய டெஸ்டிமனி நான் சொல்றேன். ஜீப்பூர் என்கிற பணித்தளம், இங்கதான் நம்முடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. இத பார்த்தா இந்த போட்டோ நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பில்டிங் மாதிரி தெரியும். ஆனா கூர்ந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த பில்டிங் ஏரியா நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா, கீழே இதுக்கு கீழே உள்ள ரூம்ல நம்ம வாடகைக்கு இருந்தோம். அப்ப மேல இது ஃபுல்லா எதுவுமே கம்ப்ளீட் ஆகல. இது எல்லாமே அலுமினியம் பார்ட்டிஷன் மட்டும் தான், மேலே எதுவும் முடிக்கல. ஒரு பில்லர்ஸ் மட்டும் போட்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் போட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வச்சிருந்தார். ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர். ஃபுல்லா குப்பையா அதை கொட்டியிருந்தாரு. ஒரு நாள் நாங்க கேட்டோம், இந்த குப்பையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா, ஏன்னா வேற எதுவும் இல்லையே. அவர் பார்த்தாரு, ஓகேன்னு சொன்னாரு. அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி குப்பை அந்த பழைய காரியங்களெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளவு சுத்தமா நீங்க வச்சிருக்கிறீங்களா, அப்ப நீங்களே 1 வருஷம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்க சொன்னோம், இல்ல எங்களுக்கு வாடகை எல்லாம் கொடுக்க, வாடகை எல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை, நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ஃப்ரீயா வச்சுக்கோன்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு என்ன மனசுல வந்தது, நம்ம ஏன் இதை ஒரு ஹாலா மாத்தக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மூலமா அவருடைய ஹெல்ப்ல இந்த ஏரியாஸ்ல ஃபுல்லா இந்த ஏரியால மட்டும்தான் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு போட்டோல தெரியுறதுக்காக. மற்ற இந்த சைடு நீங்க போனீங்கன்னா ஒரு 200-300 பேர் அதுல உட்காரலாம். நல்ல ஹால். இந்த ஹால்ல எல்லாமே லைட்டிங் இது எல்லாமே நம்ம பசங்களே பண்ணிடுவோம். ஆண்டவருடைய கிருபையினால நேபாள்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ், அவங்க சமைக்கிறதுனாலும் சமைச்சுக்குவாங்க, எலக்ட்ரிக் ஒர்க்னாலும் பண்ணிடுவாங்க, டாய்லெட் பாத்ரூம் கட்டுறதும் அவங்களே கட்டிடுவாங்க, எல்லாமே அவங்க செஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அப்படி பெரும்பாலும் இப்ப வளர்க்கல. இங்க வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு கேட்டா ஆர்டர் இந்த ஆன்லைன் அப்படின்றாங்க. அது பால் இனிமே மாட்டுல இருந்தா வருதுன்னு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா நம்ம ஆன்லைன்ல போயிட்டு இருக்கிறோம். ஆன்லைனோட கலாச்சாரத்தை சென்னையில போகும்போது நான் சொன்னாங்க, பிரதர் டீ போடுங்க அப்படின்னா, டீ எல்லாம் ஒண்ணு வேணும், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா உடனே வந்துடும், வடையும் சேர்ந்து வந்துடும். நான் சொன்னேன், அடுத்த சர்வீஸ் ஊட்டிங்கிறது ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா அந்த சர்வீஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்துடும். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான்
சொபஸ்டிகேஷன்ஸ் வேகமா போயிட்டு இருக்குது. ஆனா இந்த பசங்க நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பசங்க இந்த என்டையர் ஏரியா வெறும் ஒரு 2 lakhs rupees கூட அதுக்கு கீழே உள்ள பணம், நேபாளி பணத்துல ஆச்சரியமா எல்லா ஷீட்ஸையும் வாங்கி இவங்க ஃபிட் பண்ணாங்க, எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணாங்க, பெயிண்ட் அடிச்சாங்க. இதுல இருக்கிறது விக்சன் அக்கா நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அந்த ஜீபூர் சர்ச் அங்கதான் நம்முடைய ஆபீஸ் இருக்குது. நீங்க யார் ஃபர்ஸ்ட் வந்தாலும் அங்கதான் நம்ம தங்க வைப்போம். அந்த இடத்துல மீதம் உள்ள இடத்த நம்ம ட்ரைனிங்க்கு மற்ற எல்லா இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பில்டிங் இருக்கிறது ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒரு மனிதனுடைய கையில. அவர் தான் அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு மனிதர், முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர். அப்ப எங்களுக்கு நாங்க ஆரம்பத்துல போய் ஒரு வீடுன்னு கேட்கும் போது 2 ஆப்ஷன் இருந்தது. ஒண்ணு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க கேட்கணும், அல்லது முஸ்லீம். அப்ப நாங்க இவரை ப்ரிஃபர் பண்ணோம். ஏன் ப்ரிஃபர் பண்ணோம்னா, இந்து ஜனங்கள் பெரும்பாலும் உள்ள நீங்க போனீங்கன்னா முதல் நாளே சொல்லிடுவாங்க, வெங்காயம், பூண்டு, சிக்கன், மட்டன் எதுவும் இருக்கக்கூடாது. வெங்காயம் பூண்டு போடாம நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. சிக்கன், மட்டன் இந்த காரியங்கள் நான் வெஜிடேரியன் இல்லாம பல ஜனங்களுக்கு நம்ம சர்வ் பண்றதும் கஷ்டம். அதனால அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஹிந்துக்களுடைய வீடுகளுக்கு போனா. அதனால அந்த முஸ்லீமுடைய வீட்டை நாங்க தேடும் பொழுது கிறிஸ்டியன் தெரிஞ்சவங்க யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா இவர் நம்ம கிட்ட பழக்கமானது காரணம் இவருடைய பையன் சென்னையில டிரைவரா இருக்கிறார். சென்னை தமிழ்ல பேசுறதை கேட்டு நீங்க சென்னையான்னு கேட்ட ராமானமே வீடு பிடிச்சிட்டு ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த வீட்டுல கத்திர ஆச்சரியமா அந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எங்களுடைய முதல் பணித்தளம் ஜீபூர் பாரா அப்படின்ற அந்த மாவட்டத்துல இருக்குது. இங்க முஸ்லிம்கள் மத்தியிலையும் ஹிந்து ஜனங்கள் மத்தியிலையும் ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்திருக்கிறார். அடுத்த பணித்தளம் ஹர்பூர். ஹர்பூர் நீங்க தொடர்ச்சியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹர்பூர் பணித்தளத்துல இதுதான் அந்த பணித்தளத்தினுடைய பாஸ்டர் ராமகாந்த் சொல்ற தம்பி. மலேசியால இருக்கிற நாட்கள் அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்கு வந்த எண்ணம் என்ன தெரியுமா? யாரும் அவனுக்கு சொல்லி கொடுக்கல. நான் ரட்சிக்கப்பட்டேன், என் ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க. மலேசியாவிலிருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவன் வந்தான். எதுவுமே அவனுக்கு தெரியாது. இங்க வந்துதான் அவனுக்கு திரும்ப ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்து ஞானஸ்தானத்துல நடத்தி, ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச உடனே அம்மா அப்பாவை ஆண்டவர்களை கொண்டு வந்தான், அண்ணன் அண்ணியை கொண்டு வந்தான், சொந்தக்காரங்களை கொண்டு வந்தான். 1 மாசத்துல கல்யாணம். நேரம் பொண்ணு வீட்டுக்கே போயிட்டான். போயிட்டு உனக்கு பைபிள் தெரியுமா? எல்லாம் பைபிள் அவட்ட கேட்டு அவளை 15 நாளைக்குள்ள ஆண்டவர்களை கொண்டு வந்தான். 20 நாளைக்குள்ள அவ ஞானஸ்தானம் எடுத்தாங்க. 10வது நாள்ல கல்யாணம். அல்லேலூயா. அவ கல்யாணம் நடத்தும் போது விடாப்பிடியா சொல்லிட்டான், தெருவுல நல்ல பெரிய மேடை போட்டு கிறிஸ்டியன் முறைப்படி முதல் கல்யாணம் நடக்கும். நேபாளில் உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, கிறிஸ்டியன் முறைப்படினா கவுன் போட்டு போடணும். அப்ப அவன் வந்து கேட்டேன், என்ன பையன் எப்படிலாம் சொல்றாங்க? கவுன் போட்டு போடுறதுலாம் வெளிநாட்டு கலாச்சாரம். கிறிஸ்தவ கல்யாணம்ன்றது ஒரு பரிசுத்த விவாகம். இது நல்லா இருக்குது பையன். அதனால அந்த பேர்ல கார்டு அடிச்சான். அந்த பேர்ல ஒரு கல்யாணம். அவன் மாமனார் வீட்டுல கொஞ்சம் பயந்துட்டான். கிராமத்துல பெரியவங்க நம்ம ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணோட தங்கச்சி கல்யாணத்தை ஈவினிங் வச்சுட்டாரு. அது ஹிந்து முறைப்படி. யாராவது என்னப்பா நீ கிறிஸ்டினா மாறிட்டியான்னு கேட்டா, இல்ல சாயந்தரம் ஹிந்து மேரேஜ் இருக்கு, தங்கச்சிக்கு ஹிந்து மேரேஜ். காலையில அக்காவுக்கு கிறிஸ்டியன் மேரேஜ், சாயந்தரம் யாருக்கு? தங்கச்சிக்கு ஹிந்து மேரேஜ். அவன் மாமனார் ரொம்ப ஞானம் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏன்னா அந்த கிராமத்திற்குள்ள எதிர்ப்புகளும் அதிகம். ஒரே ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவர் சொல்லிட்டாரு, நீங்க கிறிஸ்டியன் முறைப்படி நடந்துறீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, நேபாளில மேரேஜ் நம்ம ஊர் மாதிரி நிறைய கார்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா அரிசி மூடெல்லாம் காலி ஆயிடும். அதனால 300 பேருக்கு தான் கொடுப்பாங்க. அதுல 200 பேருக்கு 300 பேருக்கு தான். ஆனா அந்த கல்யாணத்துல 3000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. எப்படி சொல்லி தெரியுமா வந்திருந்தாங்க? வெளிநாட்டு கல்யாணம் நடக்குதா, வா எல்லாரும் போய் பார்க்க போவோம். அது நமக்கு ஒரு வசதியா இருந்தது. சுவிசேஷம் சொல்றது. அல்லேலூயா. திருவிழா மாதிரி. என்ன இவர ஹஸ்பண்ட நீங்க கூட்டிட்டு வர்றீங்க, ஒய்ஃபையும் சேர்த்து, எல்லாருக்கும் அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. பரிசுத்த விவாகம் தேவன் எப்படி செய்யறார்? நம்ம கல்யாணம் ரட்சிக்கப்பட்டு சில மாதங்கள்ல நடந்த சம்பவம். கல்யாணம் முடிஞ்ச உடனே ஊழியத்துக்கு வந்தாங்க. ஊழியத்துல அவ பிரெக்னெண்டா இருக்கும் போதே இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நம்ம ஊழியத்துல இனிமே டிலே பண்ணக்கூடாது. 21 days ட்ரைனிங் முடிஞ்சது. பிரெக்னெண்டா இருக்கும் போதே அவளை அந்த இடத்துல ஊழியத்துக்கு கொண்டு வந்து 4 ஷீட் மட்டும்தான் அவனுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்த வீடு. கீழே தர மட்டும் சிமெண்ட் தர, 4 பக்கமும் ஷீட். மேல போடுற ஷீட்டை பழைய ஷீட்டை எடுத்து அதுலதான் இருந்தான். ஒரே ஒரு கட்டில்,
ஒரு டேபிள், அதுலதான் எல்லாம் கிச்சனே ஃபுல் டேபிள் தான். ஸோ அவங்க அம்மா பார்த்து அழுதுட்டாங்க. ஏன்னா அவங்க வீடு நல்ல பெரிய வீடு, அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவருடைய குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால அவன் ஆரம்பிச்ச அந்த ஊழியத்தை கர்த்தர் ஹானர் பண்ணாரு. அதுல நீங்க பார்க்கக்கூடிய நடுவுல நிக்கிறாரு, அவர் தான் அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ. அல்லேலூயா. அவர் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர், பயங்கர ரவுடி. அந்த ஏரியாவில் காங்கிரஸ் கட்சி கொடி இன்னைக்கு அவர் வீட்டுல உண்டு. ஆனா அவருடைய பேச்சு அந்த கிட்டத்தட்ட 2 மாவட்டங்கள்ல எல்லாருமே கேட்பாங்க. மூத்த தலைவராக இருந்தாரு. அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஞானஸ்தானம் பெற்று அந்த ரோட்டு பகுதியிலே இன்னைக்கு ஒரு லேண்டையும் வாங்குறதுக்கு உதவி செய்தார். அதோடு கூட நின்று அந்த இடத்துல ஒரு சின்ன கிளினிக், ஏன்னா நல்ல இன்டீரியரான பிளேஸ், அதுல ஜனங்களுக்கு ஒரு சின்ன மருத்துவ வசதியையும் ஏழை ஜனங்களுக்கு படிப்பு வசதியும் சேர்த்து செய்வதற்கு ஆண்டவர் அதை உதவி செய்திருக்கிறார். இதுதான் நான் வேகமா கொஞ்சம் போறேன். 2வது முக்கியமான ஃபீல்டு கல்லையா. நீங்க ஒருவேளை மத்த எந்த ஃபீல்ட மறந்தாலும் இந்த ஒரு பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்லையா. KALIYA. இதை நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா இது வரும். இது இப்ப 2 நாளைக்கு முன்னாடிதான் முடிஞ்சது, 5 வருஷத்துக்கு அப்புறம். நான் போன சண்டே அங்கதான் இருந்தேன், ஜெபத்துக்காக நாங்க போயிருந்தோம். அதுல எரும மாடு இப்படிதான் வெட்டுவாங்க, 2 லட்சம் எரும மாடு வெட்டுவாங்க. சோ அந்த வெட்டக்கூடிய நேரத்துல ஒரே வெட்டுல அந்த தலை வந்து கீழே விடணும். அது மாதிரி 5 லட்சம் மிருகங்களை 3 நாட்கள்ல இருந்து 7 நாட்களுக்குள்ள அவங்க பலியிடுவாங்க. இந்த வருஷம் கிரௌடு ரொம்ப அதிகமா இருந்தது. இந்தியாவில இருந்து 70% ஆஃப் அனிமலை இந்தியாவில இருந்து தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவில இருந்து கூட்டமா ஜனங்கள் வந்தாங்க. அதுல நிறைய ரோடு டிராபிக்ல நிறைய ப்ராப்ளம் ஆயிருக்கு. இந்த கல்லையால தான் 60 வருஷமா ஸ்தாபனங்கள் முயற்சி பண்றாங்க சபையை உண்டாக்கணும். அவங்க பிரயாசப்பட்டது தவறல்ல, ஆனா யாரும் உண்டாக்க முடியல. ஆண்டவர் கிருபையினால ஃபர்ஸ்ட் காங்கிரிகேஷன் அந்த கல்லையா முனிசிபாலிட்டியில நாங்களும் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு உருவாக்கி அந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கி இந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதியில அதே 3 கிலோமீட்டருக்கு பக்கத்திலேயே சபையை இந்த நாள்ல உருவாக்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானா வருகிற மே மாதத்திற்குள்ள அதனுடைய டெடிகேஷன் இருக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஒரு பெரிய காரியத்தை பார்க்க முடியுது. இதுல செலுத்தப்பட்ட விலை கிரயங்கள் அதிகம். இதுல பாதிக்கப்பட்டு அங்க இருக்கிற மிஷனரிகளும் தலைவர்களும் செலுத்தின விலைக்கிரயம் அதிகம். ஆனா கர்த்தர் நல்லவர், அன்பின் பிரயாசத்தை மறக்காதவர், அதே காரியங்களை வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. கல்லையாவை குறித்த அந்த காரியம். 3வது டோட்டே. நான் ஒரு சில பணித்தளத்தை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த டோட்டே பணித்தளம், நீங்க மேல இந்த மலை மேல ஏறுறதுக்கு வந்து பஸ் வசதி கிடையாது, நடந்துதான் போகணும். அல்லது பழைய டாடா சுமோ அதனுடைய பட்டி இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி அப்படிதான் ஓட்டுவாங்க. அதுல நீங்க உள்ள உட்காரும் போது கட்டாயம் நீங்களே ஜோம் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மனம் திரும்புதல் வேணும்னா அந்த வண்டியில 2 நேரம் உட்கார்ந்தீங்கன்னா போதும். அழகா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் வந்துடும். அதுல போய் இறங்கின உடனே ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு இடுப்பு வழி ஜெபம் பண்ணுங்க. ஆட்கள் அதுல குலுக்கி எடுத்து அது எங்க கொண்டு போய் சேர்க்கும், வண்டி போய் சேருமா சேராதா, சரி பரவாயில்ல நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 7 அடி பாம்பு கரடி மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அதையும் தாண்டி நம்ம போகணும். அது எப்போ வரும், எந்த டைம்ல வரும் நமக்கு தெரியாது. கொஞ்சம் நெருக்கமான காட்டு பகுதி, சறுக்கலான வழி. அங்க நம்ம ரவியன் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த பில்டிங் நடக்கிற டைம்ல அங்க மேல கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எப்படியாவது ஒரு சர்ச்சை கட்டணும் அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு யோசிச்சோம். யாருமே வில்லிங்கா இல்லை. இதுக்கு மேல யாரு வருவாங்க? கடைசியில ஒரு முஸ்லிம் சகோதரனை டீ குடிக்கும் போது பேசிட்டு இருக்கும் போது நான் மேல வர்றேன்னு சொன்னாரு. கர்த்தர் நம்மளையும் முஸ்லிம் சகோதரி நண்பர்களாகிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க போனா நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு, நீ இவ்வளவு தூரம் செய்யறேன்னு சொல்லி இந்த JCB மேல கொண்டு வந்த டிராக்டர்ல தூக்கி ஒரு பெரிய வண்டியில தூக்கி போட்டு மேல கொண்டு வந்து 2 days டைம் ஆச்சு. அந்த பாறைகளை உடைக்கிறதுக்கு மட்டும். அவர் சொன்னாரு, இதுவரைக்கும் நான் செஞ்சதே இல்லை, ஆனா நீ அவருடைய உருதுல சொன்னாரு, உதாவனுக்கு நீ பண்றதுனால சரி. அவரே சொல்லிட்டாரு, நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், அதனால நீ உன்னை கட்டுற, அதனால உனக்கு நான் செல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. நம்ம 2 பேரும் எப்படி ஒண்ணு, ஆபிரகாம் உனக்கும் தாத்தா தான் எனக்கும் தாத்தா தான், ஆனா 2 பேரும் ஒண்ணுதான் அவரே சொல்லிட்டாரு. சந்தோஷம். ஆனா போனதுக்கு அப்புறம் சுவிசேஷம் சொல்ல முயற்சி பண்ணோம். அவர் கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்லை, ஆனா பெரிய உதவியை செஞ்சு கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால அந்த டோட்டை பணித்தளத்துல அந்த சர்ச்சை கட்டுவதற்கு அந்த மலைக்கு மேல அங்க தண்ணி வசதிகளும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மிஷினரிகள் எப்படி தண்ணியை கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஒரு டிராக்டருடைய அளவை குறைக்கிறதுக்கு குடத்துல பானையில
டேங்கர்ல சுமந்துதான் கொண்டு வந்தாங்க. அப்பதான் நம்ம செலவுகளை குறைக்க முடியும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் அந்த அண்ணனோட நிக்கிறாங்க, ரவியனோட மிடில் நிக்கிறவர், அவர் தான் பாஸ்டர், மெயின் பாஸ்டர் பால்னு அவர் பக்கத்துல அவர் உதவி செஞ்சவர். முழு குடும்பமா விசுவாசிகளா அந்த காரியத்தை செய்து முடிக்க அவங்க உதவி செஞ்சாங்க. கர்த்தருடைய கிருபையினால கட்டப்பட்ட முதல் ஆலயத்தை நாங்க கேம்ப்ஸ்ல பிரதிஷ்டை பண்ணது இந்த கோட்டை பகுதியில தான் கர்த்தர் உதவி செய்தாங்க. இந்த பகுதியில இந்த மலையில ஆலயமே கிடையாது. இந்த மலையில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 கிராமங்கள் இருக்கு. கீழே இறங்குனீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதை கவர் பண்ணக்கூடிய இடம். இவங்க பேசக்கூடிய மொழி தமாம் அப்படின்ற மொழி பேசுறாங்க. அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் முழுக்க 100% புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நூற்றுக்கணக்கான விசுவாசிகளை தந்து கர்த்தர் அந்த ஊழியத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும். அடுத்து 2வது நம்ம கட்டின பகுதி ரஜ்வா அப்படின்ற ஒரு இடத்துல. இந்த பில்டிங் நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் மலை பகுதி தான். ஆனா இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி இங்க இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா, நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுதான் சர்ச் கட்டும் போது எடுக்கப்பட்ட படம். ஏப்ரல் மே மாசத்துல தண்ணி ஒரு சொட்டு கூட அங்கேயுமே கிடையாது. சோ காடு, அங்க இருக்கக்கூடிய நதிகள் காடுகள்ல பல கிலோமீட்டர் போய் சைக்கிள்ல இருக்கிற வண்டியில தூக்கி கொண்டு வந்துதான் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால இன்னைக்கு அங்க இருக்குது. இந்த ஃபீல்ட்ல நான் கட்டாயம் சொல்றேன், இந்த ஃபீல்ட்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஃபேமிலி வாழக்கூடிய மொத்த சைஸ் வீடை தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். எத்தனை சைஸ் தெரியுமா? அது ஒரு 6 ஃபீட் இன்ட்டு ஒரு 8 ஃபீட் அவ்வளவுதான் இருக்கும். ப்ராப்ளி 10 ஃபீட் 10 into 8 ஒரு 80 இருந்து 120 ஸ்கொயர் ஃபீட் தான் புதுசு வீடு. அவங்க வளர்க்கிற அவங்க அவங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க, பொண்ணு சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த கிராமத்துல சுவிசேஷம் சொல்ல போனோம். அப்ப இவங்கதான் முதல்ல ஓடி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எங்க வீட்டுல ஆராதனை நடந்துங்கன்னு முதல் நாளே சொன்னாங்க. எப்படிமா உங்களுக்கு இவ்வளவு உடனே சொல்றீங்களே, உங்க ஹஸ்பண்ட் எங்க விட்டுட்டு போயிட்டாரு, பிள்ளைங்க இவங்களுடைய பிள்ளைங்க 3, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஓடிட்டதுனால அவங்க பக்கத்து வீட்டுல இருந்த இன்னொரு ஹஸ்பண்ட் இன்னொருத்தருடைய ஃபேமிலி அவரும் விட்டுட்டு ஓடிட்டாரு. பக்கத்து வீட்டுல இருந்த லேடி சொன்னாங்க, என் பிள்ளைய நீயே, என்னுடைய பொம்பளை பிள்ளைங்க நீயே வளர்த்துன்னு சொல்லி இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க போய் சூசைட் பண்ணிட்டாங்க. அதனால ஏற்கனவே இருந்த 3 பிள்ளைங்க 4வது பிள்ளைங்க. இந்த மொத்த வருமானம் என்ன தெரியுமா? 2 பன்னி குட்டி 2 கோழி, இவ்வளவுதான். சாப்பாட்டுக்கு தெரியல. அந்த நாட்டுல வரக்கூடிய காரியம், வீட்டுக்கு நான் முதல்ல போனப்ப சுடு தண்ணி அதுல தேயில போட்டு சீனி வாங்குறதுக்கு பணம் இல்ல பையா, நீங்க தயவுசெய்து குடிச்சு போங்கன்னு சொல்லி அப்பதான் முதல் நாள் கொடுத்தாங்க. இந்த வீட்டுலதான் அந்த ஆராதனையை ஆரம்பிச்சோம். அந்த வீட்டுல கர்த்தர் நல்லவர். அதே வீட்டுல இருந்த அவங்க மூத்த பிள்ளைய கர்த்தர் பரிசுத்த ஆவியினால நிறைச்சாரு. ஓஎம் ட்ரைனிங் முடிச்சா போன மாசம் ஊழியக்காரியா ஜாயின் பண்ணிருக்காரு. அல்லேலூயா. அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு பலன் என் பிள்ளை மட்டும்தான், ஆனா கர்த்தர் வந்து பெஸ்ட தானே கொடுக்க சொன்னாரு, முதற் பேரானதை கொடுக்க சொன்னார்கள்னு சொல்லி அவங்க சொந்த மகளை ஊழியத்துக்கு கொடுத்துருக்கு. சோ எங்களுக்கே அது கொஞ்சம் தயக்கமா இருந்தது. எப்படிமா உங்களுக்கு ஒத்தாசை சேர்ந்து அவங்க மட்டும்தானே பரவாயில்ல ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி. நான் ஏன் இதை சொல்றேன், இப்படி இருக்கக்கூடிய நெகேமியாக்கள்ல தான் கர்த்தர் தன்னுடைய வேலையை தன்னுடைய காரியங்களை செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. நெக்ஸ்ட் கோயில வாழ்ற இடம் ஆண்டவருடைய கிருபையினால பல இடங்கள்ல குழுவாக குரூப்பா நிறைய பேப்டிசம் கொடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். இந்த லெஃப்ட் சைட்ல நீங்க பார்க்கலாம், சென்னை டீம் பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த பாலத்துக்கு கீழே உள்ள ஒரு நதி, ஒரு ஆழமான இடம், அதுல போய் பேப்டிசம் கொடுத்தோம். அடுத்த சைடு சித்துவன்ற ஒரு இடத்துல கூட்டமாய் ஜனங்கள் கர்த்தரிடத்துல வருவதற்கு ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் அடுத்த காரியங்களை செய்வதற்கு நாம தொடர்ந்து முயற்சி செய்வோம். நான் கொஞ்சம் வேகமாவே போறேன். சித்துவனை குறிச்சு இந்த 2 இதை பத்தி சொன்னாங்க. இதுல மஞ்சள் சட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்தான். அவர் பார்த்தாலே தெரியும், அவர் செஞ்ச வேலை வந்து தங்க நகை கடை வச்சிருந்தார், ஜுவல்லரி ஒர்க்கு தான், சோனார் வேலை தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். ஆனா ஆண்டவர் தொட்ட போது எல்லாத்தையும் விட்டுட்டு மியூசிக்ல 8th grade முடிச்சிருக்கிறார். வெரி குட் மியூசிஷியன். அவரை நிறைய இடங்களுக்கு கூப்பிட்டாங்க, ஆனா எல்லாத்தையும் தூக்கி எடுத்து விட்டுட்டு இந்த சின்ன அந்த குடிசை ஏரியால கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அந்த இடத்துல இந்த சபையை ஆரம்பிச்சு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மறுபடியும் பெரிய கட்டடம் வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார்.
ஆனால் இந்த மனுஷனை குறிச்சு கட்டாயம் நான் செய்தியில சொல்லுவேன். இப்ப நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இங்க இது சிந்துளின்ற ஏரியா, மிகுந்த காட்டு பகுதி. கமலா நதி என்று ஓடக்கூடிய பெரிய நதி ஓடக்கூடிய இடம். இதுல 1 2 3 4 5 6 இந்த இடத்துல நிக்கக்கூடிய தொப்பி வச்சு நிக்கக்கூடிய அந்த சின்ன உருவம், அவருடைய உருவம். இவரை குறிச்சு நான் செய்தியில நான் சொல்றேன். எப்படி அந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினாருன்னு. சாதாரண மனிதர்களையும் அசாதாரணமா கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் சொன்னது போல அவர் எதிர்பார்க்கிற ஒரே குவாலிபிகேஷன் பரிபூர்ணமான கீழ்ப்படிதல். அந்த இடத்துக்கு கர்த்தர் எனக்கு இதை உணர்த்தினால் நான் இதை செய்ய போகிறேன் என்கிற அந்த பரிபூர்ண கீழ்ப்படிதல் மிகுந்த ஆச்சரியங்களை கொண்டு வரக்கூடியது இந்த சிந்துளி பகுதியில். இதுக்காக நீங்க கட்டாயம் செபிக்கணும். திரிவேணி என்கிற ஒரு பெரிய நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூஜாரிகள் ட்ரைனிங் சென்டர். இந்தியாவில் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனா நேபாளில உண்டு. இந்தியாவில இருந்தும் நேபாளில இருந்தும் மற்ற இந்து நாடுகள்ல இருந்தும் தங்களுடைய பிள்ளைகளை பூணல் போட்டு சின்ன வயசு, அவங்க அனுப்புற வயசு என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது. நான் உள்ள போய் பார்க்கறது கேட்டா உள்ள எங்களை அலோவ் பண்ணாங்க. நாங்களும் உள்ள போனோம். எங்களுக்கு உண்மையிலே கண்ணீர் வந்துச்சு. 6 வயசு பையன் அந்த குழுவில், 6 வயசு பையன் அந்த குழுவில் அவன் அந்த பூணல் போட்டு வெறும் வேஷ்டி மட்டும் சுத்தி அந்த முழு பூஜையினுடைய ட்ரைனிங் அவன் போறான். காலையில் எத்தனை மணில இருந்து? 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். காலையில 2 மணி நேரம் தோட்டத்துல வேலை செய்யணும், பூஜைக்கு போகணும், மந்திரம் படிக்கணும், இதை செய்யணும். அந்த 6 அங்கிருந்து ஒருத்தட்ட நான் கேட்டேன், இந்த சின்ன பசங்களை வச்சிருக்கிறீங்களே அழமாட்டாங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் சொல்லிடுவாங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஒன்ஸ் உள்ள வந்தாச்சுன்னா வந்தாச்சு, அதுக்கப்புறம் வெளியில போக முடியாது, நினைச்சாலும் தப்பி ஓட முடியாது. ஃபுல் காட்டு ஏரியா, காட்டினுடைய நடுவில் கவர்மெண்ட் அதை அலாட் பண்ணியிருக்காங்க அந்த லேண்டை. இங்க வச்சுதான் இந்தியாவுக்கும் மற்ற பெரிய பெரிய கோயில்களுக்கும் தேவையான மந்திரங்களை ஓதக்கூடிய பூஜாரிகளை ஒரு பைபிள் ஸ்கூல் மாதிரி அவங்க எத்தனை வருஷம் நடத்துறாங்க தெரியுமா? 6 இருந்து கிட்டத்தட்ட அவனை ஒரு 10 இருந்து 12 வருஷங்கள் ட்ரெயின் பண்றாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு நம்ம பைபிள் சொல்லி கொடுக்கிறோம்? நம்ம பிள்ளைகளோடு கூட சேர்ந்து தேவனை நம்ம எத்தனை நாட்கள்ல கற்றுக் கொடுக்கிறோம்? நம்முடைய குடும்ப ஜெபங்கள்ல எவ்வளவு ஆழமான நேரங்களை செலவுபடுத்துறோம்? சில நேரங்கள்ல நமக்கு ஆழமான ஜெபிக்கிறது கூட நேரமே இருக்காது. இயேசுவே நாங்களும் டயர்டா இருக்கிறோம், உமக்கும் லேட் ஆயிடுச்சு, ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும், காலையிலே சத்திப்போம் தூங்கிடுவோம். காலையில எந்திரிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு வேலை ரொம்ப இருக்குது, குடும்பமா ஜெபிக்க முடியல. ஆனா தன்னுடைய பிள்ளையை அங்க கொடுத்து அந்த பூஜை செய்கிற காரியத்திற்கு அவங்க பயிற்சிக்கிற வருஷங்களை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல. நம்ம எத்தனை பேர் பைபிள் காலேஜ்க்கு நம்ம பிள்ளைய 6 வயசுல அனுப்ப மாட்டோம். நம்ம பிள்ளைக்கு இன்ஜினியர் டாக்டர் ஆகும் நம்ம யோசிப்போம், தவறல்ல. எஜுகேஷன் வேணும்னு யோசிப்போம். இவங்களுக்கு ஃபார்மல் எஜுகேஷன் சேர்த்தே கொடுக்குறாங்க அதோட கூட சேர்ந்து. ஆனா சின்ன வயசுல அவனுடைய மனதுல போடுறாங்க, நீ தெய்வத்திற்கு சேவை செய்யணும். அதை கேட்டு கீழ்ப்படிந்து பேட்ச் பை பேட்ச ட்ரெயின் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய சவால். கர்த்தர் நாகர்கோயில்ல இன்னைக்கு கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய நாம அடுத்த தலைமுறை கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்றால் அந்த குழந்தைகள்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. குழந்தைய மொபைல் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் இல்ல பிரதர், நான் மெசேஜ் தான் கேட்கிறேன், அது குழந்தையிடம் எடுபடாது. நாமளே பைபிள் வாசிக்காம குழந்தையிடத்துல பைபிள் சொல்ல முடியாது. நான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், நீ பைபிள் வாசிக்கிற குடும்ப ஜெபம் அப்படின்னா என்ன இருக்குன்னு கேட்டு உடனே அம்மா சொல்றேன், அது அப்ப பண்ணுவோம்ல, அதை சொல்லு, எப்பமா நீ பண்ணன்னு அது கேக்குது. நான் சொன்னேன், சிஸ்டர் நீ ரொம்ப பொய் சொல்ல ட்ரை பண்ண வேண்டாம், பரவாயில்ல, நாளைக்கு இருந்து நீங்க பண்ணுங்க, இதுக்கு நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப ஜெபம் எவ்வளவு நம்ம வச்சிருக்கிறோம், எவ்வளவு கருத்தா நம்ம பிள்ளைகளை நம்ம உருவாக்க ட்ரை பண்றோம். திரிவேணி நதிக்கரையில இந்த ஒரு பெரிய இடம் இருக்குது, பட்னா சாஹிப். இதுதான் பட் சாஹிப்னா நகரம். பட்னாவினுடைய நகரத்துல சென்ட்ரல் பிளேஸ்ல நம்முடைய சர்ச் இருக்கு. ஆனா அதனுடைய பாஸ்டர் யார் தெரியுமா? ஒரு லேடி, அந்த தீதி. அவங்க ஹஸ்பண்ட காட்டி இவங்களுக்கு பயங்கர வாஞ்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஊழிய ஆரம்பிச்சாங்க. யாரும் ஊழியம் செய்யலாம்னு சொல்லல, அவங்களே டிராக்ஸ் எடுத்துட்டு வீதி வீதியா டெய்லி போவாங்க. போய் சபை எங்க ஆரம்பிச்சிருக்காங்க? கிராமத்துல ஆரம்பிக்கல, பட்னாவினுடைய சிட்டியினுடைய சென்ட்ரல்ல. அதுக்கு பேர் பட்னா சாஹிப். சத்ருகன் சிங்கான ஒரு இந்திய ஆக்டர் எம்பியா இருந்த இடம். பெரிய பெரிய ஜனங்கள் இதுல போட்டி ஜெயிக்கிறதுக்கு போட்டி போடுற ஒரு பார்லிமெண்டரி தொகுதி. அந்த தொகுதியில ஒரு 40 குடும்பங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து அந்த சபையா உண்டாக்கி. அல்லேலூயா.
நெக்ஸ்ட் ஸ்லைட். இது கயால ஒரு இடம் இருக்குது, அங்கதான் விஷ்ணு பத்துன்னு சொல்லுவாங்க. விஷ்ணுனுடைய பாதம் இருக்கக்கூடிய இடம் இருக்கு. அந்த இடத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள் சுற்றுலாவுக்கு வருவாங்க. கயால இருந்து கொஞ்சம் வெளியில அந்த ஏரியாவில இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த கிராமம் அதை சுற்றி உள்ள ஒரு சின்ன வீட்டுல பக்கத்துல அந்த டிஷர்ட் போட்டு நிற்கக்கூடியவர் தான் நம்முடைய மிஷனரி. அந்த இடங்களில் ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இது சீதாமணி, பீகாரினுடைய நேபாளினுடைய பார்டர் மாவட்டங்கள் பீகார்ல. அடுத்த டைம் ஆயிட்டு இவங்களை பத்தி மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். இதுல நீங்க பார்க்கக்கூடிய இந்த லேடி, இவங்க யாரு தெரியுமா? இவங்க பேர் சங்கீதா. இவங்க 7 இருந்து 10 வருஷத்திற்கு உள்ள இவங்க ஆண்டவரிடத்துல கொண்டு வந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1250க்கும் மேல. ஒவ்வொருத்தருடைய பேருக்கு அட்ரஸ். இந்த 1250 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து சபைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஒரு தனி லேடியா. இதுல 54 முழு நேர ஊழியக்காரர்களை எழுப்பி இருக்கிறாங்க. அப்ப இவங்க யாருன்னு நீங்க கேட்பீங்க. இவங்க இந்த ஊழியத்தை செய்யும் போது இவங்க கணவன் மேல பொய்ப்படி சுமத்தி அவர் 7 வருஷம் ஜெயில இருக்க, தன்னுடைய குடும்பத்திற்காக வயல்ல வேலையும் செஞ்சு, தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கிறதுக்கு காரியத்தையும் செஞ்சு, தன்னுடைய கணவனை வெயில எடுக்கிறதுக்கும் சம்பாதிச்சு, மீதி உள்ள நேரங்களை கர்த்தருக்கும் கொடுத்து 7 இருந்து 10 வருஷத்துக்குள்ள அவங்க சம்பாதிச்ச ஆத்துமா அந்த குராருன்ற ஏரியாவுல 1250 பேருக்கு மேல நம்மளோட ஊழியத்தில் இருக்கிறாங்க. சங்கீத சிஸ்டர், நான் ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்? கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரங்களை தான் மறுபடியும் நான் சொல்றேன். உடைந்தவர்கள், அல்லேலூயா, எல்லாவற்றிலும் ஷேக் ஆனவங்க. நீங்க இந்த இந்த நேரத்தில் நான் சொல்ல உணர்த்தப்படுகிறேன். பிரதர், நான் விசுவாசத்திலேயே இல்ல, நான் பரிசுத்த வாழ்க்கையை விட்டுட்டேன், நான் தேவனை தேடுறதே விட்டுட்டேன். இந்த மீட்டிங் என்னை கட்டாயப்படுத்தி வர சொன்னாங்க, அல்லது வரலன்னா அவங்க கோச்சிக்குவாங்க, இல்ல ஏதாவது நினைப்பாங்க, அப்படி நினைச்சு நான் வந்தேன், அல்லது கம்பல் டு கம் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். உடைபட்ட உங்களை தான் தேவன் இந்த நாள்ல தேட விரும்புகிறார். என்னால முடியாது என்று சொல்லுகிறவர்களை கரங்களில் எடுத்து பயன்படுத்துகிறவர் தான் இந்த நல்ல தெய்வம். சோ இந்த காரியங்களை நம்ம வீடியோஸ் நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். டைரக்டா நம்முடைய வசனங்களுக்கு, ஒரு சில வசனங்களுக்கு நேரம் நான் உங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். தேவன் இந்த நாட்களில நான் நெகேமியாவை குறிச்சு நான் ஆரம்பிச்சேன். கர்த்தர் எப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு தன்னுடைய காரியத்தை கட்டுகிறார். சீயோனை கட்டுகிற ஆண்டவர் அவர். சீயோனை தன்னுடைய வாழ்நாளிலே எப்படி ஆகிலும் அதை கட்டி செயல்பட விரும்புகிற ஆண்டவர். வாசிக்கலாம் சங்கீதம் 102வது சங்கீதம், அதுல 15வது வசனத்தை முதலாவதும் 13, 14வது வசனத்தை அதற்கு பின்பும் வாசிக்கலாம். சங்கீதம் 102 15வது வசனத்தை முதலாவது, 13, 14வது வசனத்தை அதற்கு பின்பு வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். இந்த விஷயத்துல 3 காரியங்களை நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படும் நாட்கள் இது. அல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்களை கட்டி வெளிப்படும் ஒரு நாட்கள், உங்களுடைய சபைகளை கட்டி வெளிப்படும் ஒரு நாட்கள். சோ இந்த நாட்களுக்கு உள்ளாக தான் நம்ம செல்ல போகிறோம். இந்த நாட்களுக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் நம்முடைய ஜெப வாழ்க்கை. சோ நம்ம குழுவா ஜெபிக்கிறதுக்கு 2 புஸ்தகங்கள், அது மட்டும் சொல்லிட்டு தொடர்ச்சி அவங்க செய்திக்குள்ள எடுத்து செல்ல போறேன். நம்ம மத்தியில் அவங்க கனகராஜன் வருவாங்க. இந்த 2 புஸ்தகங்கள் உங்களுடைய மத்தியில நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இந்த 2 புஸ்தகங்கள் என்ன மறுபடியும் ஒரு புஸ்தகமா நீங்க யோசிக்காதீங்க. இந்த புஸ்தகம் நீங்க பைபிள்ல வைத்து நீங்க ஜெபிப்பதற்கு, சீயோனை கட்டுகிற நாட்களில மிக முக்கியமான நடக்க வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை கட்டுவதற்கு. இதுல ஒருவேளை கேம்ப்ஸினுடைய காரியங்களை நாங்க தொடர்ச்சியா இதுல நாங்க கொடுத்திருந்தாலும், இதுல 1 வருடம் நீங்க வைத்து ஜெபிப்பதற்கு தேவையான எல்லா ஜெப குறிப்புகளும் இதுல இருக்குது. அந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்பதற்கு நாம இத அழைத்தவரின் அடிச்சுவடுகள்
அப்படின்றது ஒரு சின்ன புக்லெட். இந்த புக்லெட்டை உங்க கரங்களை நம்ம கொடுக்கறதுக்கு விரும்புறோம். இதுல தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய பொதுவான ஜெப குறிப்புகள் இருக்குது, ஸ்பெசிபிக்கான ஜெப குறிப்புகள் இருக்குது. இந்த காரியங்களுக்காக நீங்க பைபிள்ல வைத்து பொதுவாக தினந்தோறும் நீங்க ஜெபிக்கலாம். அதற்கு பிறகு நம்முடைய ஆசாரி பள்ளம் அந்த பகுதியில அந்த ஜங்ஷன் ரோட்ல இருந்து உள்ள நம்முடைய கேம்ப்ஸ் ஆபீஸுக்காக அருமையான பாஸ்டருடைய வீட்டுக்கு மேல அந்த உள்ள ரூமை நம்ம யூஸ் பண்றோம். நீங்க எனி டைம் அத மாதத்துல ஒரு முறை இணைந்து ஜெபிக்கிறோம். மற்ற நாட்கள்ல சகோதரர்களா இணைந்து ஜெபிக்கிறாங்க. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ நீங்க 2 பேர் 3 பேர் வந்து அதுக்குரிய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்க வந்து ஜெபிக்கலாம். வீடுகளில் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா 10 நிமிஷம் கூட நீங்க ஜெபிச்சுட்டு போலாம், 20 நிமிஷம் ஜெபிக்கலாம். எதற்காக இதை அழைக்கிறோம் என்றால், எவ்வளவு தூரம் நம்முடைய ஜெப வாஞ்சையையும் ஜெப ஆழத்தையும் அதிகப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு தூரம் நாம் இதை அதிகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, இதற்கு பின்பு மாதந்தோறும் நம்முடைய பகுதிகளில ஒரு ஜூம் மீட்டிங் நடக்கும். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கன்னா கட்டாயம் உடைய நம்பரை நீங்க ஷேர் பண்ணிட்டு போலாம். இங்க இருக்கக்கூடிய கிங்ஸ்டன் கிட்ட கொடுக்கலாம், கனகராஜன் கிட்ட கொடுக்கலாம், அது மற்ற வாலண்டியர்ஸ் நீங்க தைரியமா ஷேர் பண்ணலாம். அந்த ஜூம் மீட்டிங்ல 1 hour ஜூம்ல நிறைய பேர் டிராவல் பண்ண முடியறது இல்லை, அவங்க ஜெபிப்பதற்காக நம்ம இந்த காரியங்களை நாம ஒழுங்கு செய்திருக்கிறோம். சோ நம்ம மத்தியில கனகராஜன் வந்து அந்த சில காரியங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தொடர்ச்சி நீங்க டைம் குறித்து ஒரி பண்ண வேண்டாம். மேக்சிமம் 1:30 to 1:40 அதுல நேரமா அதிகமான நேரங்கள் நம்ம எடுக்க மாட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் மற்ற காரியங்கள் அதை குறித்த சில காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் நம்ம செய்திருக்கிறோம். நிறைய காரியங்களை அந்த 1 வருஷம் ஊழியர்கள் காரியங்களை விளக்குனாங்க. மூணாவது நமக்கு ஞாபகம் இருக்கு தெரியாது எப்படி சொல்ல நம்ம வரோம். அதனால இந்த எதெல்லாம் அவங்க அந்த படித்தள காரியங்களை காட்டினாங்களோ அது அத்தனையும் சேர்த்த ஒரு கையெழுத்து இந்த படங்கள் இருக்கும். அதுக்கு மேல இதோட பேர் எல்லாமே இருக்கும். நோக்கம் வேற ஒண்ணுமே இல்லை. மற்ற புத்தகங்களோட ஒரு மேகசின் அல்ல. இதுவரையிலும் நம்ம கேம்ப்ஸ்ல இருந்து எந்த புத்தகங்களோட வெளியிடல் இல்லை, அதுக்குள்ள வாய்ப்புமே இல்லை. டாக்டருடைய ஊழியர் ஆரம்பிச்ச பிறகு ஒரு 1-2 கடிதங்கள்னு சொல்லி செபிக்கிறவங்களுக்கு மட்டும் வெளியே கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நிறைய ஆட்கள் வந்து இங்க என்னோட ஒரு சுமார் 100க்கு அதிகமான பேர் ஜெபிக்கிறவர்களே தொடர்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு கொடுத்து அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. ஜெபிக்க போறீங்க அவ்வளவு தெளிவா பிரசங்கம் பண்ணாத அளவுல நிறைய காரியங்களை வசனத்தோட சொல்லிட்டாங்க. அது அத்தனையே இல்லை. அதனால இதை நம்ம எப்பவும் நம்ம வெளியிடுவோம்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா நம்ம வரல. ஊழியர் ஆண்டவர் நல்ல இந்த விரிவாக தந்திருக்காரு. என்னுடைய இந்த புத்தகத்தை நீங்க போகும்போது சுகத்தோட வாங்கி வீட்டில் வச்சு இது என்ன சொல்லியிருக்குன்னா, 140 மாவட்டம் டாக்டர் விஷயம். அந்த 140 மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்டத்துக்கு வருஷத்துல 3 தடவை மாவட்டம். ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருஷத்துல 3 தடவை ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கணும்னு சொல்ல பெரிய காரியமே. அப்படி சோமடிட்டீங்கன்னா அந்த 140 மாவட்டத்துக்காக ஜெபிக்கலாம். இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் தொகைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கொஞ்சம் சுருக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த 3 நாட்கள் இந்த மாவட்டங்களுக்காக பெயரை சொல்லி ஜெபிக்கிறோம் ஜெபிப்பே என்று சொல்கிறவங்க ஒரு நிலையில சொல்லலாமா? இப்ப இல்லைன்னு ஜெபிக்க போறோம். நான் தூக்கம் வந்துட்டு பார்த்த டாக்டர் வசனத்துக்கு ரொம்ப ஆழமா போனாங்க. நான் இதை நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனா இதுக்காக எடுத்த பிரயாசங்கள் மிகவும் அதிகம். மற்ற புத்தகங்கள் மாதிரி அல்ல. சுமார் ஒரு 1.5 மாதங்கள் இதுக்காக பிரயாசங்களை எடுத்து இது போடப்பட்டிருக்கு. உங்கள் வீடுகள்ல இது இருக்கட்டும். டாக்டர் என்ன சொன்னாங்க, எனக்கு காசு பார்த்தாங்க குவாலிட்டியாகவே இது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இது சுபிப்பதற்காக மட்டும் நீங்க போகும்போது வாங்கி போங்க. 2வதாக இன்னொரு காரியம், அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியம். இப்படி ஒரு அட்டை அங்க இருக்கும். இந்த அட்டைக்குள்ள நேற்றைக்கு டாக்டர் சொன்னாங்க, கிறிஸ்துமஸ் கார்டு கொடுக்குறதெல்லாம் நம்ம நிறுத்திட்டோம். டிசம்பர்ல நம்ம கிறிஸ்துமஸ் கார்டு கொடுக்க போகிறோம். இது வேற ஒன்றே இருக்காது. சுமார் 97 மிஷனரிகள் நமக்கு இப்போது சேர்ந்திருக்கிறார்கள். 250க்கு அதிகமான பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ எல்லாரும் இந்த 97 மிஷனரிக்கும் இந்த 250 பிள்ளைகளுக்கு ஸ்பான்சர்ஸ் உங்களுடைய தேவைகளுக்காக அல்ல.
ஆனா நீங்க பிள்ளைகளை பத்தி சொல்ற சமயத்துல என்ன சொல்லுவீங்க? நீங்க நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஜெம்ஸ்ல இருக்கிற 96 கேம்ப்ஸ்ல இருக்கிற 96 மிஷனரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த 96 மிஷனரிகளும் உங்களுக்கு பேர்ல தெரியும். அந்த மிஷனரிகளுடைய படம், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். அதனால நீங்க விரும்புகிறவங்க இந்த கார்டுல வந்து அந்த ஒரு மிஷனரியோ அல்ல 2 மிஷனரியோ இல்ல ஒரு பிள்ளைக்கோ 2 பிள்ளைக்கோ ஜெபிக்கிறவங்க ஜெபிப்பேன் என்று சொல்றவங்க மட்டும் அந்த அட்டையை நீங்க வாங்கிட்டு போகலாம். அந்த வாங்குறவங்களுடைய அந்த பெயரை நாங்க எழுத வாங்கிக்கிறோம். வேற எதுக்கு இல்லை, நீங்க செபித்த பின்பு அந்த பிள்ளைக்குரிய காரியம் எப்படி இருக்கிறது என்று நீங்க கேட்டா நாங்க உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக, குறிப்பா நாகர்கோயில சார்ந்தவங்க ஒரு கிங்ஸ்டனோட நீங்க தொடர்பு விட்டுட்டீங்கன்னா நீங்க யார் யாருடைய பேர் இருக்கோ அதை அவங்ககிட்ட கொடுத்துருவோம். நாங்க இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணோம், அந்த பிள்ளையை குறித்து நாங்க தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று விரும்புகிறவங்க அந்த பெயரையும் நான் முடிந்து செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இது மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ உங்களை ஸ்பான்சர்ஸ் ரைஸ் பண்ணது இல்லை என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்போ சொல்லுறேன், தம்பி ஸ்ரீமையாண்ட இங்க இருக்காது ஒரு காரியத்தை கேட்டாங்க. அவர் மாநில பொறுப்பாளராக இருந்தாரு. ஒரு இயக்கத்தை அவர் சொன்னார், அவருடைய குடும்பத்தை பத்தி எனக்கு நன்றாக தெரியும், அவர் தகப்பனாரே எனக்கு நன்றாக தெரியும். சைட்டில் சென்று ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துக்காக சென்னையில் ஓடுனவர். ஒரு கம்பெனியில வேலை பார்த்த இவர் ஆரம்பிச்சுட்டு வந்தாரு. அவர் வந்தவர்கிட்ட என்ன கேட்டாருன்னா, எனக்கு ஸ்டால் தான் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. ஆனா இது ஸ்டாலுக்காக போடப்பட்ட கூட்டம். ஸ்டால்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஸ்டால் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டால் நாங்க வச்சிருந்தேன், அது எதுக்கு வச்சிருக்குன்னு தெரியுமா? அது சொன்னாங்க. அது பொருளாதாரம் இருக்காங்க அந்த இயக்கத்துல, இந்த பொருளை பற்றி சொல்லிட்டாங்க. பட் இது ஆரம்பிக்கிறீங்க டாக்டர் கொஞ்ச நாட்கள் அந்த நாங்கள் சொன்ன ஒரே ஒரு காரியம், டாக்டர் வாய்ந்த மற்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா வாய்ந்ததற்கு நம்ம அந்த காரியங்களை கேட்கவே வேண்டாம். இங்க இதுக்கு உங்க வருகிற நேரத்துல கேட்டேன், கடந்த மாதம் வரையும் நம்ம மிஷனரிகளுடைய காரியங்கள் செய்திகளான கேட்டபோது செய்ய ஆளுநர் உதவி செய்தார சொல்லுவோம். அதனால மறைமுகமாகவோ அல்லது நேரடியாக உங்கள்கிட்ட இதுக்கு ஸ்பான்சர்ஸ் ரைஸ் பண்ற நோக்கமே இல்லை. ஆனா ஒண்ணு, இந்த இருக்கிற 100க்கு அதிகமான பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பர் அங்கே இருந்துச்சு. இவ்வளவு பேரும் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். அப்படி நீங்க ஜெபித்தீங்கன்னா அந்த ஒரு தேசத்துல ஒரு பெரிய திறந்த வாசலை நமக்கு கட்டளையிடுவார். அதனால தொடர்ந்து நம்ம டாக்டர் இது பண்ணுவாங்க. நீங்க இந்த முதல் பகுதியை நம்ம முடிச்ச பிறகு 2வது பகுதிக்கு இருக்கிறவங்களோட சேர்ந்து அடுத்த வருடத்துடைய காரியங்களை டாக்டர் நம்ம பங்கு பண்ணுவாங்க. நீங்க போகிறவங்க தயவு செய்து இந்த அந்த இது கார்டு வேண்டாம்னு சொல்றவங்க தைரியமா போங்க. ஆனா அந்த புத்தகத்தை கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு தான் போகணும். ஜெபிக்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கு. இப்ப டாக்டர் தொடர்ந்து செய்தி கொண்டு வருவாங்க. தினந்தோறும் நாம் எல்லாருக்காகவும் ஒருவேளை நாம் ஜெபிப்பது கடினமா இருக்கலாம். ஆனால் ஒரு பிள்ளைக்காக நீங்க கட்டாயம் ஜெபிக்க முடியும். சங்கீதம் 102 நாம வருவோம். அங்கே 15வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். God will build Zion and he will express his glory upon it. சியோன் என்பது என்ன அர்த்தம்னா, ஜியோகிராபிக்கலா அது எருசலேம்ல உள்ள மலையில உள்ள ஒரு இடமா இருந்தாலும் சியோன் என்று சொல்லப்படுவது உண்மையான ஆவிக்குரிய சபை, உண்மையான கிறிஸ்தவ குடும்பம். ரெண்டுக்கும் அது பொருந்தும். இட்ஸ் a Christian family, it's a Christian congregation. இன்னைக்கு ஆண்டவர் எதை கட்ட விரும்புகிறாரு, அந்த சியோனை தான் ஆண்டவர் மறுபடியும் கட்ட விரும்புகிறார். ஏனென்றால் இந்த சியோன்ல எது கட்டப்படாமல் இருக்கிறதோ, எது குறைவுள்ளதா இருக்கிறதோ, எது விழுந்து போய் கிடக்கிறதோ அதை மறுபடியும் கட்டுறார். அதனால அந்த சங்கீதத்தினுடைய 102 போட்டிருக்கு பாருங்க. அதுக்கு பிராக்கெட்ல ஒண்ணு எழுதியிருக்காங்க பாருங்க. எழுதின சங்கீதத்தை எழுதினவர் தான் பேரை எழுத விரும்பல, ஆனா ஏன் எழுதுறேன்னு எழுதியிருக்கிறார். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இது விண்ணப்ப சங்கீதம் ஒரு வாரத்துல போட்டுக்கலாமா இல்லையா? கட்டாயம் போட்டுக்கலாம். ஆனா அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுத விரும்புகிறார். நான் துயரத்தில இருந்து துக்கத்தில மூழ்கி தேவன் மட்டுமே உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நான் கேட்க விரும்புகிற காரியம் என்ன என்று சொல்லிதான் அவர் சொல்றாரு. கர்த்தர் சீயோனை கட்டு. 13வது வசனம் அழகா சொல்லுது, தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காய் குறித்த நேரமும் வந்து விட்டது. The time has come to build the Zion.
இன்னைக்கு நான் தைரியமா சொல்ல முடியும், இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம் உங்க பர்சனல் லைஃப்ல, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில, இந்த மினிஸ்ட்ரி, அதுல நீங்க எந்த மினிஸ்ட்ரி நீங்க அட்டாச் ஆயிருக்கிறீங்களோ அந்த ஏரியாக்கள்ல உங்க ஊழியத்துல இருக்கிற குறைகளை, பாழானவைகளை மறுபடியும் இந்த வருஷம் முடிவதற்குள் கட்டி மகிமையிலே வெளிப்பட விரும்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாருமே ஊழியத்துல சோர்ந்து போய் விடுகிறோம், ஊழியத்தினுடைய நெருக்கங்கள்ல தளர்ந்து போய் விடுகிறோம், பாவத்தின் நெருக்கத்திலே சிலர் கரைபட்டு விடுகிறார்கள், பணத்தின் நெருக்கத்திலே சிலர் தன்னுடைய கர்த்தர் தந்த வேல்யூஸ் இழந்து போய் விடுகிறார்கள், புகழினுடைய அந்த நெருக்கத்துல தேவனுக்கு செலுத்த வேண்டியவைகளை தன்னுடையதாய் மாற்றி விடுகிறார்கள். இவைகள் எல்லாம் சீயோனை கெடுக்கிற காரியங்கள். ஆனால் கெட்டு போன சீயோனை மறுபடியும் கட்டி மகிமையிலே வெளிப்பட விரும்புகிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை செய்யும் காலமும் அதற்காய் குறித்த நேரமும் அதற்கு வந்தது. 14வது வசனம் அழகா சொல்றது, ஊழியக்காரர்களும் அதன் கல்லுகளின் மீது வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்காய் பரிதபிக்கிறார்கள். ஓ, இத்தனை பிரகாசமான கல்லா இருந்ததே, இத்தனை பிரகாசமான மனிதராய் இருந்தாரே, இத்தனை நல்ல பிரயோஜனமான மண்ணா இருந்ததே, எல்லாம் விழுந்து போயிடுச்சே என்று ஊழியக்காரர்களும் பரிதபிக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் சொல்றார்? இந்த முழு சங்கீதத்தை நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. சீயோனை கர்த்தர் கட்டுவதனுடைய 7 காரியங்களை அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அவர் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம் 19வது வசனம். 19வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். இதுக்குதான் ஆண்டவர் கண்ணோக்கமாகிறார். கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இன்னும் சிறையிருப்பிலே இருப்பது அவரை அலறச் செய்கிறது. ஆகவே அவர்களை கண்ணோக்கி பார்த்து சீயோனை கட்டுவதன் மூலமாய் அவர்களை கட்ட ஆண்டவர் விரும்புகிறார். God wants to build you so that you can build others. தேவன் உங்களை கட்ட விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை கட்ட விரும்புகிறார். அதன் மூலமாய் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை நீங்கள் கட்ட முடியும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஆண்டவர் செய்ய 24வது வசனத்துல இன்னொரு வரியும் சேர்த்து சொல்றாரு, அதனால இதை செய்து முடிக்கிற வரைக்கும் பாதி வயசுல என் ஜீவனை எடுத்துறாரு. அவர் என்ன ஜெபிக்கிறாருன்னு பாருங்க. நான் செய்யறதை செய்யறேன், மற்றதெல்லாம் கர்த்தர் சொல்லலாம், இதை செஞ்சே ஆகணும். இந்த சங்கீதத்தை எழுதுகிற அந்த தேவ மனிதனுக்காய் நன்றி. ஆண்டவர் சொல்றாரு, பாதி வயசுல எடுத்துறாதே ஆண்டவரே, இதை நான் செஞ்சே முடிக்கணும். சீயோன் கட்டப்பட்டால் தான் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தப்ப முடியும். சீயோன் கட்டப்பட்டால் தான் பெருமூச்சிலே இருக்கிறவர்கள் விடுதலை ஆக முடியும். சரி, எப்படி சீயோனை கர்த்தர் கட்ட விரும்புகிறார்? வேகமாய் 3 காரியங்களை அடுத்த 15 நிமிஷத்துல சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வருஷத்துடைய கடைசியில கர்த்தர் உங்களுக்கு இதன் மூலமாய் பேசுவார் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன். தேவன் கட்டுகிற அந்த பிரின்சிபிள்ஸ், அதனுடைய முறைகள், அதே நெகேமியாவினுடைய நாட்களிலே நடந்த அந்த காரியத்தை மனதிலே வைத்து அதிலிருந்து 3 உண்மைகளை மாத்திரம் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நெகேமியாவை கர்த்தர் கொண்டு வந்த நாட்களுக்கு முன்பாக இன்னும் 3 பேரை ஆண்டவர் கொண்டு வந்தார். நெகேமியா கடைசியாய் வந்த 4வது மனிதன். ஆனால் நெகேமியா வருவதற்கு முன்பு 3 மனிதர்களை கர்த்தர் இழுத்து கொண்டு வந்தார். அந்த 3 மனிதர்கள் யார் என்று உங்களுக்கே தெரியும். ஒன்று செருபாபேலும் யோசுவாவும். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து முதலாவது வந்தார்கள். அதற்கு பிறகு எஸ்ரா என்கிற மனிதனை கர்த்தர் கொண்டு வந்தார். கடைசியாய் நெகேமியாவை ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்படி என்றால் ஆண்டவர் கட்ட விரும்புவதற்கு அடையாளமாய் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், ஏதோ ஒரு சிலரை மாத்திரம் கர்த்தர் பயன்படுத்துவதில்லை, தன்னை விட்டு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் God builds, அவரே கட்டுகிறார், கட்டுகிறவர்களாகவும் மாற்றுகிறார். இப்ப ஆண்டவர் இந்த 4 பேரை கொண்டு கடைசி நாட்களிலே செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தை அவர் அழகாய் கட்டுகிறார். அதுல சொல்லப்படுகிற அந்த பிரின்சிபிள்ஸ் தான் வேகமா நம்ம பார்க்க போறோம். முதல் காரியம், தேவன் உங்களுடைய குடும்பங்களை கட்ட வேண்டும்.
அல்லது நீங்கள் கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். இன்னொரு வசனத்தையும் வாசிச்சலாம். வாசிச்சுட்டு அந்த பிரின்சிபிள்ஸ்க்கு நேரம் நம்ம போகலாம். ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 58:12 வேகமாய் வாசிக்கலாம். உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆண்டவரே சொல்றார், இந்த பெயர் தான் நமக்கு இருக்கணும். குடியிருப்பை திருத்துகிறவன் என்ற பெயரை நம்ம பெறணும். இந்த பாதைகளை அஸ்திபாரங்களை மாற்றுவார். இந்த காரியங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனா எப்படி செய்கிறார்? இந்த 3 பேருடைய லைஃப்ல இருந்து ஒரு காரியத்தை வேகமா நம்ம பார்க்க போறோம். முதல் காரியம், முதல் மனிதனா நான் காமிக்க விரும்புகிறது எஸ்ரா. இந்த எஸ்ரா என்கிற மனிதனை போல நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று சொன்னால், இந்த நாள்ல நம்ம ஒரு சேலஞ்சிங் பர்சனா நாகர்கோவில் இருப்போம், சேலஞ்சிங் பர்சனா கன்னியாகுமரியில் இருப்போம், சேலஞ்சிங் பர்சனா இந்த ஆன்லைன்ல கேட்கக்கூடிய நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க. எப்படி எஸ்ராவாய் மாறுவது? இந்த எஸ்ரா ஒரு பெரிய பிரபலமான ஒரு மனிதன் கிடையாது. இந்த எஸ்ரா ஒரு பெரிய பணக்கார ஒரு மனிதனும் கிடையாது. எஸ்ராவுக்கு தெரிந்த அல்லது எஸ்ராவுக்கு புலப்பட்ட சில காரியங்கள்ல ஒன்று எஸ்ராவின் புஸ்தகம். பழைய ஏற்பாட்டுல நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள், அதனுடைய 7வது அதிகாரம். எஸ்ராவினுடைய புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும், நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். பக்குவப்படுத்தின இருதயம், அதுதான் முதல் தேவை. பக்குவப்படுத்தினான் அப்படின்னு சொன்னா என்ன வார்த்தை? இங்கிலீஷ் வார்த்தை டிசிப்ளின். எஸ்ரா brought his heart under the discipline. அதுதான் அவனை குறிச்சு வேதம் சொல்லுகிற காரியம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. நம்முடைய இருதயத்தை நீங்க நம்முடைய குடும்பத்துல நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், மிஷனரி ஊழியர்களை நம்ம இணைந்து இருக்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான காரியம் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறது. இன்றைக்கு the maturity or the discipline within the heart இன்னைக்கு நிறைய மிஸ்ஸிங் ஆகிறது நம்ம பார்க்கிறோம். பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம். நீங்க காளை மாடு பார்த்திருக்கிறீங்க, அப்படிதான் எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். ஜல்லிக்கட்டுல ஓடுற மாடு நம்ம பிடிக்க முடியுமா? முடியாது. ஆனா அதே ஜல்லிக்கட்டுல அதே வெரைட்டியை சேர்ந்த இன்னொரு காளை மாட்டை ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டுல அதை அடக்கிறதுக்கு 4 பேர் சேர்ந்தாலும் அதை அடக்க முடியாது. ஆனா அதே காளை மாட்டை கிராமத்தில் உள்ள ஒரு விசுவாசி, கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயி அதனுடைய தோல்ல அழகா ஒரு நுகத்தை வச்சு தண்ணி இறைக்கிறதுக்கு அழகா பயன்படுத்துறாரு. இப்ப மாடை வச்சு யாரும் தண்ணி இறைக்கிறது இல்லை. அதனால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். சின்ன வயசுல இருந்த நாட்கள் எங்களுக்கும் தோட்டம் உண்டு. எங்க தாத்தாவும் அந்த ஏணி வச்சு நம்ம அந்த கிணத்துல உள்ள தண்ணீரை எடுக்கிறதுக்கு மாட்டினுடைய தோல்ல அந்த நுகத்தை வச்சு அதற்கு பின்னால ஒரு பெரிய ட்ரம் மாதிரி இருக்கும். அதுல மாட்டு தோல்ல கட்டின ஒரு பெரிய உரம் மாதிரி ஒண்ணு குடிச்சிருப்பாங்க. இந்த மாடு பின்னாடி வரும் பொழுது அந்த ட்ரம் கீழே போகும், தண்ணியை கிணத்துல இருந்து எடுக்கும். இந்த மாடு முன்னாடி போகும் பொழுது அது எவ்வளவு தூரம் கீழே ஓடுதோ அவர் ஓடி முடிக்கும் பொழுது இந்த ட்ரம் தண்ணி மேல வந்து அதை போட்டும். அதை வச்சுதான் வயலுக்கு நீர் கிடைப்பான். பார்த்துருப்பீங்க நிச்சயமா, ஏஜ் பீப்புள் நிறைய இருக்கிறீங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரே மாடு அத அலங்காநல்லூர்ல அவங்க ஜல்லிக்கட்டுக்கு முட்டுகிற மாடா அவங்க பக்குவப்படுத்துறாங்க. ஆனா அதே மாடு அதை உழுகிறதற்கும் வயலுக்கும் ஏற்ற விதத்துல இன்னொரு விவசாயி பக்குவப்படுத்துறாங்க. 3வது ஒண்ணு, அதே மாட்டை கறி இறைச்சி கிடைக்காத என்ன செய்தாரு? சத்தம் காட்டாம கொண்டு போய் வெட்டி பலியிடுறதுக்கும் அவர் கொண்டு போயிடுறாங்க. ஒரே மாட்டை 3 விதமா பக்குவப்படுத்த முடியும். போராடி முற்றுறதற்கும் அவர் ட்ரெயின் பண்ண முடியும், அதுல இறைக்கிறதுக்கு உபயோகமாவும் பயன்படுத்த முடியும், மற்றவர்களுக்கு இறைச்சியா மாறுறதுக்கும் அந்த மாட்டை மாத்திடுறாங்க. இன்னொரு விஷயம் ஈஸி, யானையை நீங்க பார்த்துருக்கீங்க கோயில்கள்ல எப்படி ட்ரெயின் பண்றாங்க? யானை சொல்றதெல்லாம் கேக்குது. அந்த யானை பாகனை பாத்தீங்கன்னா
அந்த யானையுடைய ஒரு கால் வெயிட் கூட அவன் இருக்க மாட்டான். ஓங்கி மிதிச்சானா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா அந்த யானைய அந்த பாகன் 2 வருஷத்துல இருந்து 4 வருஷத்துக்குள்ள அது குட்டி யானையை கொண்டு வந்து விடும் பொழுது அவருடைய முழு காரியத்தையும் பக்குவப்படுத்திடுறான். இதோட சர்க்கஸ்ல சின்ன ஸ்டூல்ல ஏறி நிக்க சொல்றாங்க. யானை என்ன செய்யுது? நிக்குது. அதை ஆட சொல்றாங்க, ஆடுது, எல்லாத்தையும் செய்யறாங்க. இது எதை சொல்லி கொடுக்குது? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிற ஒரு நாட்கள் நமக்கு அவசியம். எஸ்ராவை தேவன் பயன்படுத்தினதற்கு காரணம் எஸ்ராவினுடைய வேத அறிவு அல்ல. எஸ்ரா வேதத்தை வாசிப்பதற்கு மாத்திரம் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தல. அடுத்த அதிகாரத்தை நீங்க பாருங்க, 8வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். சொல்றாரு, வர்ற வழியில பாதுகாப்புக்கு என்ன தேவை? உபவாசம் தேவை. அதனால அவர் வெறும் பைபிளை படிப்பதற்கு மட்டும் இருதயத்தை பக்குவப்படுத்தல, எல்லா தேவனுடைய விஷயங்களையும் கட்டாயம் செய்து நிறைவேற்றுவதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். நமக்கு வாஞ்சை உண்டு, நமக்கு கமிட்மெண்ட் உண்டு, ஆனா we need to discipline. Desire alone will not help. Dedication alone will not take it completely. We need to discipline our heart. நம்முடைய இருதயத்தை நம்ம பூரணமா கொண்டு வர வேண்டிய அவசியம் உண்டு. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் நாங்க வந்திருக்கிறோம், இத்தனை மணி நேரம் நான் ஜெபிக்கணும், இத்தனை மணி நேரம் நான் வேதத்தை தியானிக்கணும், இத்தனையா நான் ஊழியத்தை செய்யணும், இந்த இடங்களுக்கு நான் போகணும், இந்த காரியங்களுக்கு நான் செய்யணும், எல்லாவற்றுக்கும் டிசிப்ளின். ஒரு முறை ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னாரு, அவரும் அவர் சர்ச் நடந்தது சொன்னாரு. அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு அம்மாவுக்கு திடீர்னு பிசாசு பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த அவங்க நேரம் பாஸ்டருக்கு போன் பண்ணாங்க, பாஸ்டர் வாங்க வந்து ஜெபிக்கணும். பாஸ்டர் உடனே நேரம் போனாரு, ஜெபிச்சாரு. அந்த பிசாசு தெரியுமா சொல்லிச்சான், பாஸ்டர் நீங்க ஜெபிச்சதெல்லாம் ஓகே தான், ஆனா வெள்ளிக்கிழமை உபவாசம், நீங்க காலையிலேயே இட்லியும் மட்டன் கறியும் சாப்பிட்டு வந்திருக்கீங்க, நீங்க ஜெபிச்சு நான் போக மாட்டேன், அசிஸ்டன்ட் பாஸ்டர் அனுப்புங்க, அவர் தான் உபவாசத்துல இருக்கிறாரு. பாஸ்டர் ஆடி போயிட்டாரு. நம்ம மட்டன் சாப்பிட்டது யாருக்கு தெரியுது? ஆனா நல்ல பாஸ்டர். உடனே அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூப்பிட்டாரு, அவர் வந்தாரு, இயேசு நாமத்தினால போனாரு, போயிடுச்சு. பாஸ்டர் சொல்றாரு, அப்பா விசுவாசி சொல்றாரு, அதுல இருந்து நான் ஆண்டவருக்கு பயப்படுறனோ இல்ல யாருக்கு பயப்படுறேன், விசுவாசிக்கு பயமா இருக்கு, நம்ம செய்யறதெல்லாம் எனக்கு தெரியுமோ அப்படின்ற கான்டெக்ட் தான் அவர் கேட்க வர்றாரு. ஆனா அந்த பாஸ்டர் அதுக்கப்புறம் தன்னுடைய சபையில அந்த சாட்சியா சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருக்கிறாரு? எப்போதும் என்னை பக்குவப்படுத்தி இருந்த நான் அந்த ஒரு நாள், இத்தனை நாள் ஆயிடுச்சு பிரதர், இந்த ஒரு நாள் தானே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே உபவாச ஜபத்தை நான் உபவாசம் சொல்லி நானா தான் கமிட் பண்ணிக்கிட்டேன். ஆண்டவர் என்னை வெள்ளிக்கிழமை காலையில தான் இருக்குன்னு சொல்லல, என்னை வியாழக்கிழமை சாயந்தரம் தான் இருக்குன்னு சொல்லல. நான் என்னை பக்குவப்படுத்தின காரியத்திலிருந்து நான் வெளியில வந்த பொழுது ஒரு பிசாசு கூட போக மாட்டேன். அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தாத நிமித்தம் நாம இழந்தவைகள் அதிகம். ஆனா எஸ்ரா வெளி தேசத்துல, பாபிலோன் தேசத்துல அடிமையா இருக்கிறான், பாபிலோன் தேசத்துல சிறையிருப்புல இருக்கிறான். அவனுக்கு எங்கெங்க பைபிள் கிடைச்சது, எங்கெங்க கண்கார்டன்ஸ் கிடைச்சது, எங்கெங்க அவன் சர்ச் பண்ணி பாக்குறதுக்கு கூகுள் கிடைச்சது, சொல்லி கொடுக்கிறதுக்கு எந்த ஆசாரியர்கள் இருந்தார்கள், வேத பாடம் எடுக்கிறதுக்கு யார் இருந்தா? ஒருத்தரும் கிடையாது. உபவாச ஜபம்ன்றதே அங்க கிடையவே கிடையாது. திடீர்னு எஸ்ராவின் புஸ்தகத்துல அது வருது. இதெல்லாம் எங்க இருந்து கற்றுக்கொண்டான்? தன்னுடைய இருதயத்துல எதுவா இருந்தாலும் தேவனுடைய வழிகள் என்னுடைய வழிகள் என்று சொல்லி இருதயத்தை பக்குவப்படுத்துகிற குடும்பம் மற்றவர்களை கட்டுகிற குடும்பமாய் மாறும். அல்லேலூயா. காம்ப்ரமைஸ் பண்ணுகிற குடும்பங்கள் மாற முடியாது, விட்டு கொடுக்கிற குடும்பங்கள் மாற முடியாது. We need to stand on our spiritual discipline so that God can prune us further and God can use us. கர்த்தர் நம்மை மறுபடியும் பயன்படுத்தும்படியா, உபயோகப்படுத்தும்படியா அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு அவசியம். அதுதான் எஸ்ரா கற்றுக் கொடுக்கிறான். எஸ்ராவுடைய கேரக்டர் படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட் ரிலேட்டட். ஜனங்கள் வேதனைப்படும் பொழுது யாரும் அவன்கிட்ட வந்து சொல்ல, நீ வந்து வேதனைப்படுங்க, தலை முடிய பிச்சுக்கிட்டு அங்க போய் நின்று பிரசங்கம் பண்றான், நடு மலையில நின்று பிரசங்கம் பண்றான், உபவாசித்து கதறுகிறான். இவனை பார்த்து பார்த்தே ஜனங்கள் மனம் திரும்பினான். எஸ்ராவை பார்த்து
எஸ்ராவினுடைய பெரிய காரியம் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். நமக்கு இன்னைக்கு இருதயத்துல என்னென்ன தெரியுமா? கவலை, நம்முடைய இருதயத்துல மற்ற காரியங்கள், உலகத்தினுடைய காரியங்கள். அதனாலதான் இயேசு அழகா சொன்னாரு, லூக்கா 21வது அதிகாரம், let us be careful about our heart. இந்த புதிய வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாம எடுத்த தீர்மானங்களா இருக்கலாம், நாம செய்ய போகிற காரியங்களா இருக்கலாம். 34வது வசனம், லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் வெறும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும், இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த நாள் வந்து விடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இருதயத்தை குறித்து தான் எச்சரிக்கையா இருக்க சொல்லுது. இருதயத்துல இவைகளெல்லாம் உள்ளே புகுந்து தேவன் வரக்கூடிய நாளை மறக்க வைத்து விடும். தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டிய அந்த பொறுப்பை மறக்க வைத்து விடும். அதனாலதான் எஸ்ரா சொல்றான், let us take care of our heart. நம்முடைய இருதயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இருதயத்தை பக்குவப்படுத்துகிற ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. இரண்டாவது மனிதன் அந்த கூட்டத்துல கர்த்தர் பயன்படுத்தின, எஸ்ராவோடு கூட சேர்ந்து ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மனிதன். யார் இந்த மனிதன்? செருபாபேல். இந்த செருபாபேலை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் அதிகமானதுனாலே. இந்த செருபாபேலுக்கு இருந்த ஒரு பெரிய அவனுடைய வாழ்க்கையின் ஜீவியம் என்ன தெரியுமா? செருபாபேல் இஸ்ரவேல் தேசத்திலேயே பிறக்கவில்லை. செருபாபேல் பிறந்ததே எங்கதான் பிறந்தாரு? பாபிலோன் தேசத்துல தான் பிறந்தாரு. அவர் சிறையிருக்கப்பட்டு போன காலத்துல அங்கதான் அவர் பிறந்தார். யார் இந்த செருபாபேல்? இவங்க அப்பா ஒரு ராஜாவா இருக்க வேண்டியவர். ஆனா இவனுடைய தாத்தா எக்கோனியா அப்படின்ற ஒரு ராஜா, அவர் செய்த தவறின் நிமித்தம் தாத்தாவும் பாதிக்கப்பட்டார், தகப்பனாரும் பாதிக்கப்பட்டார், போக வேண்டிய கிடைக்க வேண்டிய பொறுப்பு கிடைக்க வேண்டிய செருபாபேலும் பாதிக்கப்பட்டார். இது எல்லாத்தையும் எப்படி பிரதர் படிக்கிறது? ஒரே ஒரு வசனம் வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசிக்கலாம். வேகமா வாசிக்கலாம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில், பாத்தீங்களா? எப்போ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா என்கிற அந்த ராஜா எக்கோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு means after the captivity, எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான். எக்கோனியா சலாத்தியேல் என்கிற தன்னுடைய பிள்ளையை பெற்றான். சலாத்தியேல் சொரபாபேலை பெற்றான். தமிழ்ல சொரபாபேல் போட்டாங்க, அது பேர் செருபாபேல். இங்கிலீஷ் லைவ்ல பாத்தீங்கன்னா செருபாபேல்னு போட்டு, சொரபாபேல் செருபாபேல் ரெண்டு ஒரே ஆவணம். அப்ப செருபாபேல் எங்க பிறகுறான்? 12வது வசனத்தின் அடிப்படையில பாபிலோனுக்கு போன பின்பு. அப்படின்னா இவன் இஸ்ரவேலை பார்த்ததே கிடையாது, எருசலேமை பார்த்ததே கிடையாது, எருசலேமினுடைய ஆலயத்தை பார்த்ததே கிடையாது. சாலமோன் கட்டின ஆலயத்தை இவன் கேள்விதான் பட்டிருக்கான். ஏன்னா இவன் இடிச்சதுக்கு அப்புறம் தான் இவனை கொண்டு போயிடுறான். ஆனா இவன் பார்த்ததே இல்லை. ஆனா அழைப்பு வருகிறது. யார் இந்த ஆலயத்தை கட்ட போறாங்க, யார் இந்த ஆலயத்தை மறுபடியும் எழுப்ப போறாங்கன்னு சொன்ன உடனே முதல் ஆளா தன்னை ஒப்பு கொடுத்து வந்தது யார் தெரியுமா? எஸ்ராவினுடைய புஸ்தகத்தை அழகா போட்டிருக்கும். தான் பிரபுவாய் இருந்த போதிலும் அதை விட்டு பாழடைந்த இடத்திலே கிடக்கக்கூடிய தேவனுடைய சபையை கட்டுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்த மனிதன் இந்த செருபாபேல். இந்த செருபாபேலினுடைய நாளில பெரிய பெரிய சவால்கள் செருபாபேலுக்கு இருந்தது. செருபாபேலோட 2 காரியங்கள் 2 வசனம் மட்டும் வாசிச்சு நாம முடிக்க போறோம். முதல் காரியம், நம்பர் 1, எப்படி அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தானோ எஸ்ரா, அதே போல செருபாபேல் என்ன காரியத்தை தன்னுடைய மனதுல வச்சிருந்தான். வாசிக்கலாம். 7வது வசனம், சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பிறகு 6வது வசனத்தை வாசிக்கலாம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். 6வது வசனம், 6th verse. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப செருபாபேலுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், செருபாபேலே உனக்கு ராஜா உதவி செய்ததினால் நீ இந்த தேசத்திற்கு வந்தாய். செருபாபேலே ராஜா உனக்கு பணம் கொடுத்ததினால் இந்த ஆலயத்தை கட்டிவிடலாம் என்று நீ பிளான் போட்ட, நல்லது. செருபாபேலே யோசுவா உன் கூட வந்ததுனால உனக்கு ஒரு தைரியமும் வந்தது, நல்லது. ஆனா இப்போ ஒரு நேரம் வருது, இதுக்கப்புறம் நீ செய்ய முடிய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பாதியில நிக்குது, ஃபுல்லா முடிக்க முடியல, எல்லா ஒர்க்கும் எனக்கு பாதியில நிக்குது. ஒரு 13-14 வருஷம் ஆயிடுச்சு, தகச்சு போய் நிக்கிறான், எல்லா சவால்களா நிக்குது, மலைகளை போல நிக்குது, பெரிய பெரிய பர்வதங்களை போல நிக்குது. செருபாபேல் யோசிச்சிருக்கிறான், நான் இங்க வந்தது தப்போ, நான் அந்த பிரபுவாதான் இருந்திருக்கணுமோ, நான் ஆலய பணிக்கு வந்தது தவறோ, நான் தேவனுடைய ஊழியத்திற்கு வந்தது தவறோ, அல்லது தேவனுடைய பணிகளை இணைந்து கொள்வதற்கு வந்தது தவறோ, எல்லா கேள்வியும் அவனுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா 13 வருஷத்துல இருந்து 16 வருஷம் அமைதியா வெயிட் பண்றான். அந்த டைம்ல தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா பர்வதங்களும் கீழே விழுகிற நேரம். ஆனா எப்படி நடக்கும்? அவருடைய ஆவியினால. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கியரை மாத்த விரும்புறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல போயிட்டு இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் கியர்லயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு முன்னால பர்வதங்களை நம்ம சென்றடைய முடியாது. ஆண்டவர் அந்த கியர் சேஞ்ச கொடுத்து நம்ம வேகமாக எடுத்து செல்ல விரும்புகிறார். முதல் நாள்ல பாக்குறான், அவனுக்கு முன்னால பெரிய பர்வதம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கிடைத்த உடனே வேதம் வாக்குத்தத்தமா சொல்லுது, பர்வதம் எப்படி மாறும்? சம பூமியாய் மாறும். கண்ணுக்கு மேல தலைக்கு மேல இருந்த பர்வதம் இப்ப காலுக்கு கீழே உள்ள சமபூமியா மாறும். ஒரே நாள்ல டோட்டல் சேஞ்ச ஆண்டவர் தர விரும்புகிறார். இதை எப்படி தர விரும்புகிறார்? தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் தர விரும்புகிறார். மிஷன்ஸ் என்றாலே அது பரிசுத்த ஆவியானவருடைய மிஷன். மிஷன்ஸ் என்றாலே ஒரு தனி மனிதனை கர்த்தர் பயன்படுத்தலாமை ஒழிந்து குழுவை பயன்படுத்தலாமை ஒழிய அது யாருடைய மிஷன்? பரிசுத்த ஆவியானவருடைய மிஷன். ஏன்னா அவர் தான் இயேசுவினுடைய வருகைக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். இந்த செருபாபேலுக்கு தெளிவா சொல்றார், செருபாபேலே பி cheerful, நீ தைரியமா இரு. ஏன்னா உன்கிட்ட தேவையான ஒன்றே ஒண்ணுதான், உன் கண்ணு இங்க அங்க போக தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சமபூமியாக்கி உன் கையை கொண்டு அந்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சு நம்ம சொல்லலாமா? சீக்கிரமா நம்ம 5 minutes போக போறோம். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆவியானவர் உங்க கூட இருக்கும். என்ன நினைக்கிறோம்? கவர்மெண்ட் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும், எம்எல்ஏ நம்ம கூட இருந்தா, மினிஸ்டர் நம்ம கூட இருந்தா, இவங்க நம்ம கூட இருந்தா இது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்ம யோசிக்கிறோம். ஆனா யார் தேவை? ஃபைனல் சர்ச். சாலமோன் கட்டின ஆலயத்தை தாண்டி மேன்மையான மகிமை உள்ள ஒரு சபையை கட்டுவதற்கு, ஆலயத்தை கட்டுவதற்கு செருபாபேலை கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது அவனுக்கு சொன்ன ஒரே வார்த்தை, உனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் இருந்தால் போதும், அது நடக்கும் என்று. கிறிஸ்துமஸ் சீசன்ல நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் சீசனுடைய முழு தொடக்கம் எங்க ஆரம்பிக்குது? பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாள் இடத்துல ஒரு வல்லமை உள்ள காரியம் நடந்து அவைகள் செயல்படும் பொழுது அங்க ஒரு பெரிய மேசியா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது கன்னி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது காடுகள் வயல் நிலங்களாய் மாறும். ஏசாயா 34வது அதிகாரம் சொல்லுது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது மாற்றங்கள் ரொம்ப ஹையா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் சொன்னேன், சங்கீதா சிஸ்டர் நீ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எப்படி இது நடந்துச்சு தெரியுமா? முதல் நாள் ஆண்டவர் அவங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு போக சொன்னாரு. அன்னைக்குதான் ஹஸ்பண்ட் ஜெயில இருக்கிறாங்க. 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை. அவர் ஒரு டிரைவர். அவர் போன ட்ரக்ல கஞ்சாவை ஒளிச்சு வச்ச முதலாளி அனுப்பிச்சாரு. போலீஸ் பிடிபட்ட பொழுது இவங்களை மாட்டி விட்டாங்க. ஒரு 7 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஊர்ல எல்லாம் காரி துப்புனாங்க. இந்த வேலையை தான் நீ பாக்குறீங்களா நீயும் ஹஸ்பண்டும்? இன்னும் கொஞ்சம் பேர் திட்டுனாங்க, நீ நம்முடைய தெய்வத்தை விட்டுட்டு போனதுனாலதான் உனக்கு நடந்துச்சு. அம்மா போய் அழுதாங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசினார், நீ அடுத்த வீட்டுக்கு நீ நாளைக்கு போ, நீ அங்க போய் ஜெபி, நான் உன் கூட இருப்பேன். என்ன ஆண்டவரே, ஊரே என்னை காரி துப்புது, நான் என்ன செய்யறது? பரவாயில்ல போ. டிராக்ஸ் எடுத்துட்டு ஒளிந்து கொண்டு போய் தான் பக்கத்து வீட்டுக்கு போய் ஜெபிக்க போனாங்க. ஆனா வியாதியாய் கிடந்தவனை கர்த்தர் எழுப்பினார்.
அடுத்த வீட்டுக்கு போனாங்க. பிசாசு பிடிச்சவன கர்த்தர் ஓட்டினாரு. அடுத்த வீட்டுக்கு போனாங்க. அங்க இருந்த எல்லா செய்வினைகள் மாறினது. எல்லாரும் பார்த்தாங்க, இத்தனை பெரிய காரியம் இந்த பெண்ணு மூலமா நடக்குதா? எல்லா சவால்களும் ஒரு வாரத்துல சமபூமியாச்சு. அதனாலதான் 1200 பேருக்கு மேல ஆண்டவர்கள் அவங்களால கொண்டு வர முடிச்சது. எப்படி செய்ய முடியும்? எப்படி ஊழியர்களை நிறைவேற்ற முடியும்? ஒரே ஒரு காரியம் தான், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்னை நிரப்பி நடத்துகிற அந்த அனுபவம் செருபாபேலுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. ஓ, இது நடக்க முடியும். அதுக்கு மேல ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் அவனுக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதுக்கு முன்னாடி முந்தின பக்கத்துக்கு வாங்க. ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம், சகரியாவுக்கு முந்தின புஸ்தகம், கடைசி அதிகாரம், 2வது அதிகாரம், 23வது வசனம். இதை மட்டும் சுவாசம் முடிக்க போறோம். செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு, செருபாபேலே உன்னை அந்நாளிலே நான் சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். திடீரென்று ஆண்டவர் செருபாபேலுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறாரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? உன்னை எப்படி மாத்த போறேன்? நம்ம கேட்டா வைர மோதிரமா கேட்டிருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? முத்திரை மோதிரமா உன்னை மாற்ற போறேன். எதுக்கு அப்படி சொன்னாரு? செருபாபேலுக்கு ஏன் முத்திரை மோதிரமா மாற்ற போறேன்னு சொன்னாரு? ஏன் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செருபாபேலுக்கு சொல்லணும்? ஏன் இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம்? வாசிங்க எரேமியா 22, அங்கதான் அது பதில் இருக்கு. எப்படி ஆண்டவர் இந்த செருபாபேலை தட்டி தூக்கி எடுத்து அவனை முத்திரை மோதிரம் ஏன் சொல்ல வச்சாரு? எரேமியா 22. அங்க செருபாபேலுடைய தாத்தா பேரு, நம்ம மத்திய 1வது அதிகாரத்துல உங்களை வாசிக்க உடனே தாத்தாவுடைய பேர் எக்கோனியா. அவன் என்ன செஞ்சான்னு பாருங்க. 24வது வசனம், எரேமியா 22, 24. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் எக்கோனியா அல்லது கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு நம்ம தாத்தா எப்படி இருந்தாரு? அவருடைய ஆண்டவருடைய வலது கையின் முத்திரை மோதிரமா எக்கோனியா இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எரிந்து போடுவேன், கழற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 30வது வசனம். எக்கோனியாவினுடைய ஃபேமிலி எப்படி இருக்கும்? இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும், கவனமா கவனிங்க, அவனுடைய வித்திலே ஒருவனாகிலும் வாழ்வடைந்து, அவன் வாழ்வடைவதும் இல்லை, தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து, தாவீதின் சிங்காசனத்திலே வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப எக்கோனியா செருபாபேலுடைய தாத்தாவுக்கு ஆண்டவர் கொடுத்த சாபம், நீ என்னுடைய முத்திரை மோதிரமா இருக்கிற, ஆனா நீ செஞ்ச பாவத்தின் நிமித்தம் உன்னை நான் கழற்றி எரிகிறேன். உனக்கு மட்டும் இல்ல, உன் சந்ததியில ஒருத்தருமே தாவீதினுடைய சிங்காசனத்துல போய் உட்கார முடியாதுன்னு சொல்லி இவங்களை பாபிலோனுக்கு அனுப்பிட்டாரு. அங்கதான் செருபாபேல் பிறக்கிறான். இப்ப பல வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் எருசலேமுக்கு வருகிறான். நான் நிச்சயமா நம்புறேன் இந்த எல்லா ஸ்டோரிஸையும் செருபாபேலுடைய அம்மா செருபாபேலுக்கு சொல்லியிருப்பாங்க. அதனால செருபாபேலுடைய கண்கள் எதை தேடிட்டு இருந்துச்சு? ஆண்டவரே, எங்க தாத்தா இழந்து போன முத்திரை மோதிரம் எனக்கு வரணும். எங்க தாத்தா இழந்து போன தாவீதின் சிங்காசனம் எனக்கு வரணும். எதை என் குடும்பம் இழந்ததோ, எதை என் குடும்பம் இழந்ததினால் நாங்கள் அவமானப்பட்டோமோ, எதை என் குடும்பம் இழந்ததினால் என்னுடைய ராஜ்யம் அவமானப்பட்டதோ, எங்கள் ஆலயம் அவமானப்பட்டதோ, அது மறுபடியும் வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் செருபாபேல் காத்திருக்கிறான். அந்த எண்ணத்தோட தான் மறுபடியும் வரலாம். ஆனா அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல, அவன் ஆலயத்தை கட்டுறான். கட்டி முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு இப்போ என்னுடைய முத்திரை மோதிரமா மாற்றுவேன். அப்படின்னா என்ன? உன்னைய நான் ராஜாவா மாற்றுவேன். ஆனா அது நடக்கல. கர்த்தர் வாக்குத்தத்தம் சொன்னாரு, ஆனா நடக்கல. செருபாபேல் ராஜாவா மாறவில்லை. ஆனா கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாரு? மத்தேயு 1ல் அவன் பேரை கொண்டு வந்து ராஜாதி ராஜாவினுடைய வம்சத்துல அவனுடைய வம்சமும் இருக்கத்தக்கதா கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இயேசுவே ராஜாவாய் அவனுடைய வம்சத்துல பிறக்கத்தக்கதாய் செருபாபேலினுடைய பெயரை அவனுடைய சந்ததியிலே கொண்டு வந்தார். கிறிஸ்துமஸ் ஞாபகப்படுத்துகிற ஒரு முக்கியமான நபர் செருபாபேல். ஏன் இந்த செருபாபேலுடைய பெயர் இங்கு வர வேண்டிய அவசியமே இல்லை.
அவருடைய தாத்தாவினுடைய காலத்திலிருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த சந்ததியில் தான் இயேசு வந்தார் என்று வேதம் குறித்து சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த இடத்தை, எந்த ஆவிக்குரிய ஸ்தானத்தை, எந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை, எந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டி அதை மகிமையாய் நடத்த வேண்டிய பொறுப்பை மறந்து போய், இழந்து போய், பல வருடங்களாய் அவமானத்திலே இருந்த அந்த கூட்டத்திற்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதுல இருந்து அந்த குடும்பத்திலிருந்து ஒருவன் தன்னை அர்ப்பணித்து அந்த ஆலயத்தை கட்டுகிறான். அந்த ஆலயத்தை கட்டி முடித்த உடனே சாலமோனின் மகிமையை காட்டி எத்தனை மடம் கொடுத்தாரு? அதிக மகிமை உடையதாக இருந்தது. சாலமோனுடைய ஆலயத்துல தங்கம், இவனுடைய ஆலயத்துல வெறும் மரக்கட்டை. எது ரொம்ப விளையிற பெற்று? தங்கமா மரக்கட்டையா? கன்னியாகுமரி நமக்கு தெரியாது, ரெண்டுமே இருக்கு. தங்கமும் இருக்கு, மரக்கட்டையும் இருக்கு. நமக்கு நல்லா தெரியும். 1 கிலோ வேணும்னா நம்ம எதை கேட்போம்? கண்டிப்பா தங்கம் தான் கேட்போம். சில பேர் சொல்லுவாங்க ரெண்டுமே கேட்போம். ஒரு தங்கம் தான் வெளியேற பெற்றது. ஆனா வெளியேற பெற்ற தங்கத்தினால மூடப்பட்ட ஆலயத்தை காட்டிலும் காட்டத்தி மரங்களினால் கட்டப்பட்ட ஆலயத்துல எப்படி தேவ மகிமை வந்தது என்றால், கட்டினவன் செல்வாவே தன்னை விற்று கொடுத்து இழந்த மகிமையை கொண்டு வருவதற்கு, இழந்த அதிகாரத்தை கொண்டு வருவதற்கு, இழந்த காரியத்தை செய்வதற்கு தன்னுடைய பிரபுத்துவத்தையும் அவன் விட்டு கொடுத்து அவன் வந்து ஊழியம் செஞ்சான். ஆண்டவர் அதை ஆனந்தம் பண்ணார். அதனாலதான் அவனை முத்திர மோதிரமா வைப்பேன்னு சொல்லி அவன் ராஜாவுடைய சிங்காசனத்துல வைக்கலைனாலும் சிங்காசனத்திற்கு மேல் பெரியவராய் இருக்கிற இயேசு ராஜா வரக்கூடிய சந்ததியில அவனை ஆண்டவர் வைப்பார். இந்த கிறிஸ்துமஸ்ல ஆண்டவர் நாகர்கோயில யாரை தேடுறாரு தெரியுமா? அதே செருபாபேலை தேடுறாரு. நாகர்கோயில் சபையாக, கன்னியாகுமரி மாவட்டமாக ஆண்டவரே நாங்கள் எழுந்து செய்திருக்க வேண்டும், நாங்கள் செய்யவில்லை. அதிகாரங்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும், ஆவிக்குரியவர்களை பயன்படுத்தவில்லை. எங்கள் நிமித்தம் ஆலயங்கள் பாழாக்கப்பட்டது உண்டு, அதை நாங்கள் சரி செய்திருக்க வேண்டும், செய்யவில்லை, பாதுகாக்கவில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாய் எங்களிடத்துல மிஷனரிகளை அனுப்பி எங்களுக்கு மகிமையான ஆலயங்களை கொடுத்தீங்க. ஆனா மற்ற ஆலயங்களை நாங்க கவலையோடு கூட அதை ஏற்றுக்கொண்டு அதை பாதுகாத்து பராமரித்திருக்கணும், நாங்க செய்யல. ஆனா இந்த கிறிஸ்துமஸ்ல செருபாபேலுக்கு கிடைத்த அதே வாய்ப்பை கர்த்தர் மறுபடியும் தர. கமான் செருபாபேல், உன் சந்ததி இழந்ததை, கமான் செருபாபேல், இதுவரைக்கும் இருந்த சபைகள் இழந்ததை மறுபடியும் கட்டி அந்த மகிமையை காட்டி ஒரு மகிமையான கிறிஸ்துமஸ நம்ம இந்த வருஷத்துல ஜனங்களுக்கு காண்பிக்கணும்னா அது தேவனுடைய முத்திரை மோதிரம் நம்மளுடைய கையில வரணும். அப்படி வரணும்னா பாழான ஆலயங்கள் மறுபடியும் எழுப்பணும், பாழான வாழ்க்கைகள் எழுப்பணும். அதை கர்த்தர் ஆழமா செய்ய விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து இருக்கலாம். அந்த செய்தியில அந்த போட்டோவில் ஒண்ணு நான் உங்களுக்கு காமிச்சேன். நான் கடைசியா சொன்னேன், அதுல ஒரே ஒருத்தரை குறித்து நான் எல்லாம் எதிர்த்து நினைக்கலாம், அவரை குறித்து நான் சொல்லுவேன்னு சொல்லி. அவர் யாருன்னா ஒரு சின்ன ஒரு பையனை போல இவ்வளவு உயர்ந்தா இருப்பார். அந்த போட்டோல சிந்துலி போட்டோ நான் உங்களுக்கு காமிச்சேன். ஷேர் பகதூர் சோனார் சொல்லக்கூடியவர், கிட்டத்தட்ட 63 வயசானவர், 40 வருஷமா ஊழியம் செய்யறாரு. ஏன் அவரை குறிச்சு நான் சொல்றேன்? அவர் சின்ன வயசுல 6 வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மா கீழே சோத்துக்காக வெந்நியை வைக்கும் பொழுது அதுல இவர் போய் விழுந்துட்டாரு. அதோட கை கால் எல்லாம் தீ காயங்கள். அங்க இருந்த யாரோ அவருக்கு ரொம்ப டைட்டா அந்த மாவு கட்டு போட்டதுனால இந்த கையில உள்ள 3 நரம்புகள், ரேடியல் நர்வ், மீடியல் நர்வ், அல்னா நர்வ்னு சொல்லுவாங்க, 3 நரம்புகளும் சுருங்கி போனது. அதனால அது கை சும்மி போனது. அந்த கை இப்படிதான் இருக்கும். அதனால அவர் கையை காமிக்காம போட்டோல இப்படி நிக்கிறார். ஒரு கை, காலில் உள்ள 10 விரல்களும் தீயில எரிஞ்சு போச்சு. அவர் இயேசுவை அறியாதவர். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டார், திருமணம் செய்தார். நேர சிந்துலி கடினமான அந்த மாவட்டத்துக்கு வந்தார். வந்து 40 வருஷம் ஊழியத்தை முடிச்சிட்டாரு. நான் அவரை சந்திக்கும் போது கேட்டேன், பாஸ்டர் நீங்க 40 வருஷம் முடிச்சிட்டீங்க, இந்த 40 வருஷத்துல எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறீங்க? 53. நான் கேட்டேன், அவ்வளவு குறைவா தான் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஆமா, என்னால அவ்வளவுதான் முடியுது. அப்ப அதுல இருந்த ஒரு விசுவாசியை தான் நம்ம டீமுக்கு அவர் அனுப்பி ட்ரைனிங், நீங்க இந்த பையனை எடுத்துக்கோங்க, நல்லா ஊழியம் செய்வான். ஆனா இவனை என் கூட வச்சு ஊழியம் செய்ய வைக்கிற அளவுக்கு என் பண வசதிகள் எதுவும் இல்லை. ஆனா உங்களை குறிச்சு கேள்விப்பட்டேன்னு சொல்லி தன்னுடைய விசுவாசிய நம்மகிட்ட ட்ரைனிங் அனுப்பி நீங்களே மிஷினரி எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதனால அவரை பார்த்து நன்றி சொல்லணும்னு தான் போயிருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், இந்த 53 விசுவாசிகள் இருக்காங்களே, இந்த 53 விசுவாசிகளும் ஒருவேளை வேற சபைக்கு போயிட்டா கூட நீங்க தொடர்ந்து ஊழியம் செய்வீங்களா? அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, கண்டிப்பா
எனக்கு வலது கை வேலை செய்ய முடியாது, 2 கால்கள் எல்லா விரல்களும் எரிஞ்சு போச்சு. நான் ஊழியத்துக்கு வந்த போது இங்க இயேசுவே இந்த மாவட்டத்துல யாருக்கும் தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்ன செய்யணும். ஆண்டவர் சொன்னார் இடது கை இருக்குது, இதுல மர வேலையை கற்றுக்கோன்னு சொன்னாரு. நான் மரம் இழைக்கிற வேலையை கற்றுக்கொண்டு வாரத்துல 3 நாள் வேலை செஞ்சு ஒரு 5 ஜன்னல் கதவுகளை செய்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்குரிய காசு வாங்கி எனக்கும் நான் செய்வேன், விசுவாசிகளுக்கு நான் உதவி செய்வேன். 40 வருஷம் அந்த ஊழியத்தை தான் செய்யறேன். என்னுடைய ஒரே நோக்கம் அந்த ராஜாவை நான் சந்திக்கிறேன். அந்த ராஜாவை நான் பார்த்து அவரிடத்துல நின்று சிங்காசனத்தையும் கீழத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணுமே ஒழிந்து இந்த உலகத்துல இல்லை. என்கிட்ட இருக்கிற 53 விசுவாசிகளும் வேற இடங்களுக்கு ஊழியத்துக்கு போனா அதை விட பெரிய சந்தோஷப்படுறது நான் இல்லை. மறுபடியும் நான் கிராஸ் ரூட்ல இருந்து நான் மறுபடியும் ஆரம்பிச்சு கொண்டு வர்றதுக்கு என்னால முடியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாய் சவாலா இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்? கிறிஸ்தவ சமுதாயம் என்பதை பார்க்காத ஒரு இடத்துல ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷனை குறிச்சு நான் சொல்றேன். அவருக்கு ஸ்தாபனம் கிடையாது, எதுவும் கிடையாது. காட்மாண்டு வரைக்கும் கூட அவர் வந்ததில்லை, விஷயங்கள் ஒண்ணும் தெரியாது. ஒரு 3/4 டவுசர் தான் போட்டிருந்தாரு. அவரை கூட்டிட்டு போறதுக்கு இன்னொரு பையன் வந்திருந்தான் பைக்ல, அவன் தான் கூட்டிட்டு போறான் வீட்டு ஜெபத்துக்கு. அவரை வைத்துதான் காலையில போய் ஒரு வேலை செய்யறாரு, மத்தியானம் ஊழியத்துக்கு போறாரு. முடிந்த அளவிற்கு தன்னால் தேவனுக்கு பிரயாசம். ஆனால் நோக்கம் என்ன தெரியுமா? ராஜாவின் வம்சத்திலே நானும் ஒருத்தன், அந்த ராஜாவை நான் பார்க்கணும், அந்த ராஜாவின் கிரீடம் எனக்கு வேணும். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய ஹானரோ இந்த உலகம் கொடுக்கக்கூடிய காரியமோ இல்ல, கர்த்தர் கொடுக்கிற இந்த முக்கியமான இந்த முத்திரை மோதிரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். நம்ம கர்த்தரை நோக்கி சில நிமிடங்கள் ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். மத்தியானம் 2வது செஷன்லயும் நம்ம நிறைய காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். அதனால முடிந்தவர்கள் நீங்க கட்டாயம் இந்த செஷன்ஸ்ல இருங்க. கரெக்டா 4:30 to 5 நம்ம முடிச்சிருவோம். ஒருவேளை உங்களுக்கு வேலைகள் மற்ற காரியங்கள் இருக்க மாட்டா நீங்க தைரியமாய் நீங்க போய்விட்டு வரலாம். ஆனால் இப்பொழுது நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, செருபாபேலாய் இந்த கிறிஸ்துமஸ் நான் சந்திக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல எத்தனையோ ராஜாக்களினுடைய பெயர்கள் விடுபடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் செருபாபேலை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு காரணம், ஆண்டவரே, இடிந்து கிடந்த ஆலயம் அது எழும்ப வேண்டும், அது எழுப்பி பிரகாசிக்க வேண்டும், ஜனங்கள் அதற்குள்ளே வர வேண்டும், கர்த்தருடைய மகிமை அதுல இறங்க வேண்டும் என்கிற காரியத்திற்காய் தான் பிரபுவாய் இருக்கக்கூடிய இந்த உலக சிங்காசனத்தை தூக்கி எறிந்து அந்த எருசலேமுக்கு வந்து அந்த இடத்துல தரித்திருந்து இந்த காரியங்களை செய்தான். 2 காரியம் பிரதர். உங்க குடும்பம் கட்டப்படுவதற்கு, நீங்க கட்டுகிறவர்களாய் மாறுவதற்கு நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த 2 ஜனங்கள். 1 இருதயத்தை பக்குவப்படுத்த போறோம். 2வது பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். 3வது முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் உள்ளவர்களாய் மாற போகிறோம். இந்த உலகத்தினுடைய சொத்துக்கள் அல்ல, உன்னதர் தருகிற அதிகாரம். இந்த உலகத்தினுடைய பதவிகள் அல்ல, உன்னதர் தருகிற ராஜாங்கம். அது மீது கைகளை வைத்தவனாய் செருபாபேல் ஓடினான். எப்படியாயும் கிறிஸ்துவின் இடத்தில் இந்த முத்திரை மோதிரத்தை என் தாத்தா இழந்ததை புடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் சொன்னதை சாபத்தையே ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய மனிதனாய் மாறினார். இந்த காலை வேளையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓ ராஷா மாறா பரிசுத்த ஆவியானவர் நம்மை பூரணமாய் நிரப்பத்தக்கதாய், பரிசுத்த ஆவியின் பலன் நிரப்பத்தக்கதாய் இந்த கிறிஸ்துமஸ் செருபாபேலின் தரிசனத்தோடு கூட நாம் இதற்குள் நுழையத்தக்கதாய், ஆண்டவரே, எனக்கு கிடைக்க போற கிஃப்ட் இந்த உலகத்தினுடைய கிஃப்ட் அல்ல, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ராஜாவின் கிஃப்ட் அது இருக்கணும் சுவாமி. அது முத்திரை மோதிரமா இருக்கணும். அதற்கு ஏற்ற விதத்துல ஆண்டவரை பாழாய் கிடக்கிறவைகளை கட்டுகிறவனாய் நான் என்னை மாற்றுவதற்கு பூரணமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, ராஜா வருகிறா ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நிரம்பிட வேண்டும், குஞ்சுகள் தளர்ந்திட வேண்டும், ராஜா வருகிறார்,
ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ராஜாவை வருகிற கொண்டாடுகிற இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவர் வரப்போகிறார் என்பதை அறிந்தவர்களால் வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல தகப்பனே, தர்மையான காலை முதல் இமேரம் மட்டும் எங்களோடு கூட உடைய சமூகத்திலே காத்திருந்த உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எஸ்ராவை போல இருதயம் பக்குவம் அடைந்தவர்களாய், ஆண்டவரை செருபாவை போல பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய், முத்திரை மோதிரத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். அவருடைய குடும்பங்களை மாற்றும். அவர்களை கொண்டு பாழானவைகளை கட்டி எழுப்பும். அந்த பெரிய மாற்றங்களை அவர்கள் மூலமாகவும் அவர்களை கொண்டும் அவருடைய வாழ்க்கையிலும் செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒருவருடைய நாம மாத்திரம் உயர் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.